போன்றவர்கள் எல்லாம் கூட சேர்ந்திருக்காங்க. மகிழ்ச்சி. இந்த அரங்கில சில விஷயங்களை நான் பேசுவதற்கு முன் முதல்ல உங்கள் திரையை நான் வந்து பங்கிட்டுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அடுத்த கட்டுரைகளை குறிப்பாக திருக்குறள் சொல்லுகிற அந்த ஒழுக்கம், அந்த நீதி பற்றி அவர் கொஞ்சம் விவாதித்திருந்தார். அது குறிப்பாக மேற்கத்திய காண்ட், நீட்சே போன்றவருடைய கருத்துக்களையும் பெரியாருடைய கருத்தையும் மொத்தத்தில் அதுல ஒரு பெரிய விவாதத்தை எழுப்பியிருந்தார். அதாவது அது பற்றி நான் விரிவாக பிறகு பேசலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக ஒரு ஒழுக்கத்தை ஒரு வற்புறுத்துகிற போது அந்த ஒழுக்கத்தை வற்புறுத்துகிறவர்கள் ஆளும் வர்க்கமாக இருக்கிறது, ஆளப்படுவோர் மீது செலுத்துகின்ற ஒரு ஆயுதமா என்ற ஒரு கேள்வி எழுப்பி கொண்டு அதை பற்றிய தத்துவ சிந்தனையாளர்களுடைய கருத்து, பெரியாருடைய கருத்து இதெல்லாம் அவர் விவாதித்திருந்தார். அதை ஆராய வந்து ஒரு கேள்வி வைத்திருந்தார். அது நாம் ஆராய வேண்டும். அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிற போது நான் வேறு சிலவற்றை எனக்கு சில நினைவுக்கு வந்தது. திருக்குறளை பற்றி சொல்கிற போது அது ஒரு பொதுமையான அதாவது எல்லோருக்கும் ஒப்ப முடிந்த கருத்துக்களை அவர் பொதுமைப்படுத்தி பேசுகிறார் என்று நாம் சொல்லுவோம். அது உண்மை. அதை பரிமையாளர் போன்றவர்களே அதை அருமையாக இனங்கண்டு சொல்லியிருக்கிறார்கள். பொதுமையை பற்றி நாம் பேசுகிற போது அந்த பொதுமை என்று வருகிற போது பன்மைத்துவம் வந்து புளூராலிட்டி. பொதுமை என்று நீங்க எடுக்கிற போது எல்லாருக்கும் உரிய பல பண்புகள் பொதுவாக இருக்கக்கூடிய, எல்லோருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பண்பை நாம் எடுக்கிற போது பல்வேறு கருத்துக்களுடைய பன்மைத்துவத்தையும் நாம் அங்க பேணுகிறோம் என்று அர்த்தம். புளூராலிட்டி வந்து ஒரு பொதுமை வருகிற போது, யூனிவர்சாலிட்டி வர்ற போது ஒரு புளூராலிட்டி வந்துருக்கு. புளூராலிட்டியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, பன்மைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சகிப்பு மனோபாவம் வந்துள்ளது. அதே மாதிரி சில தனித்துவமான பண்புகள், சில ஒரு குறிப்பிட்ட குழு அல்லது குறிப்பிட்ட கருத்தாக்கத்தினுடைய சில கூறுகள் ஏற்றுக்கொள்ளப்படும், சில கூறுகள் தள்ளப்படும். இந்த மூன்று அம்சங்களையுமே நாம் பார்க்கலாம். எதுக்காக நான் என்ன நினைத்தேன் சொன்னால், பல வேளைகள்ல வந்து திருக்குறளை பற்றி அதை பற்றி ஆராய்ச்சி செய்கிற போது இது ஒரு மனு தர்ம கருத்துக்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள், அதனால இது வந்து மனு தர்மத்துக்கு உடன்பாடானதுதான் என்று சொல்லி நாகசாமி போன்றவர்கள் சொல்வார்கள். இன்னும் சிலர் இல்லை, அப்படி இல்லை, அவர் வந்து அதுக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார், அதற்கு மறுதலையானது சொல்றார். இது எல்லாமே ஒரு மொத்த கருத்தினுடைய ஒரு திரட்டு தான். அவர் மனு தர்மத்திலோ அல்லது பொதுவாக இருக்கக்கூடிய தர்மசாஸ்திர நூல்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை எல்லாம் திரட்டி இருக்கிறார். திரட்டி இருக்கிறதுனால அவர் ஒருதலை பட்சமானவர் என்று நாம் சொல்ல முடியாது. எனவே அதை நாம் மதிப்பிடுகிற போது அந்த மதிப்பீட்டிலே இருக்கக்கூடிய, இல்லை என் கருத்தை அவர் சொல்லிவிட்டார் எனவே அவர் என் கட்சிக்காரர் என்று சொல்லுவதை விட அவர் அதில் இருக்கக்கூடிய எந்த கருத்தை ஏற்றிருக்கிறாருன்னு நம்ம பார்க்கக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய பொது கருத்து அல்லது எல்லாருக்கும் ஏற்புத்தன்மை உள்ள கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். எனவே அப்படி நாம் பார்க்கிற போது அந்த கருத்துக்கு முரண்பாடு இல்லை. அப்படி நாகசாமி சொல்றதுலயும் முரண்பாடு இல்லை, அவர் சொல்றது சரிதான். ஆனால் நாகசாமி அது முற்றிலும் அவர் வந்து அதனால அந்த கருத்தாக்கத்துக்கு சேர்ந்தவர் என்று அப்படி நாம் விளக்கிக் கொள்ள முடியாது. அது எல்லாருக்குமே அது பொருந்தும். அவர் எதிர்கருத்து சொல்கின்றவர்களுக்கும் அது பொருந்தும். ஏனென்றால் ஒரு கருத்தினுடைய நல்லதை ஏற்றுக்கொள்கிற போது, ஒருவருடைய நல்ல கருத்தை ஏற்றுக்கொள்கிற போது அவருடைய கெட்ட கருத்துக்களை விட்டு விடுகிறார். அது ஏற்புடைய உதாரணமா பிறப்புக்கும் எல்லாம் உயிர்ப்பும் சொல்ற போது நமக்கு வந்து இந்திய சமூகவியல்ல பிறப்புக்கும் செய்தொழிலுக்கும் என்பது ஒரு நிலை, இன்னொன்று பிறப்பு ஒவ்வாது செய்தொழில் ஒவ்வாதுங்கிறது ஒரு நிலை. திருவள்ளுவர் பிறப்பு ஒக்கும் என்பதை ஏற்றுக்கொள்கிறார், சிறப்பு ஒவ்வாது என்பதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். எனவே அப்ப மனு போன்ற கருத்துக்களுடைய அடிப்படையே வந்து அவருடைய ஆக்சியம் சொல்றாங்களே, அது வந்து பிறப்பு சமம் இல்லை, ஏற்றத்தாழ்வுடையது என்ற ஒரு கருத்தாக்கம் இருந்தது. ஏன்னா அந்த கருத்தாக்கத்தை அவர் மறுக்கிறார். எனவே அப்படி நாம் புரிந்து கொண்டால் ஒவ்வொருவரும் திருவள்ளுவரில் உரிமை கொண்டாடுகிற போது அந்த உரிமை கொண்டாடுவது நியாயமானதுதான். அதை நாம் புரிந்து கொள்கிற விதம் அப்படிங்கிறத நான் விளக்குவதற்காகத்தான் நான் இதை சொன்னேன், இதை பொதுநிலையில சொன்னேன். ரெண்டாவது,
இன்னொரு கருத்து கார்லோஸனுடைய கட்டுரையினுடைய ஒரு சிந்தனையினுடைய தொடர்ச்சியாக போகும்போது, இந்த பொதுமைப்படுத்துதல் அல்லது தரப்படுத்துதல் அல்லது பொது கருத்தை சொல்லுவது அப்படிங்கிறது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன், ரெகுலரைசேஷன். அதாவது ஒன்றை தரப்படுத்துதல், ஒன்றை முறைப்படுத்துதல், ஒன்றை ரெகுலேட் பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். அது நிச்சயமாக ஆள்வோருக்கு வசதி. ஒரு சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய விரும்புகின்றவர்களுக்கு அது வசதியாக இருக்கும். எனவே இந்த ஒரு கருத்தாக்கங்களை ஒரு பொதுமைப்படுத்தி சொல்லுகிற போது ஒரு வகையான ஆள்வோருக்கு அது வசதியாக இருக்கு. ஏனென்றால் நீங்க ஸ்டாண்டர்டைஸ் பண்ணா தான் நீங்க சிலதெல்லாம் நீங்க இயக்க முடியும். அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் இல்லைன்னு சொன்னா அதை நம்ம ஒரு பெரிய கட்டமைப்புக்குள்ள கொண்டு வர முடியாது. இப்ப இன்றைக்கு நமக்கு இந்திய மயமாதல்னு பேசுறோம், பேன் இண்டியனைசேஷன் அல்லது குளோபலைசேஷன் பேசுறோம். குளோபலைசேஷன் பேசுகிற போது பல்வேறு கருவிகள், பல்வேறு சமூக அமைப்புகள் இவற்றுக்கெல்லாம் ஒரு சமத்தன்மையை நாம கொண்டு வருகிறோம். சமத்தன்மையை கொண்டு வருகிற போது மேல் ஆள்வோருடைய தன்மையை தான் அங்க பூத்துவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஒரு ஸ்டாண்டர்ட் உதாரணமா பாத்தீங்கன்னா, இப்போ கம்ப்யூட்டர்ல இன்புட் பண்றதுக்கு ஆங்கிலம் தான் பயன்படுத்துறாங்க. ஏன்னா அவங்க ஆள்வோர் மொழி. ஆனா அதே விஷயத்த ஜப்பான்காரன் அவன் மொழியில பயன்படுத்துறான். நம்ம நாட்டுல நம்ம மொழியில பயன்படுத்துறதுக்கு நமக்கு துணிச்சல் இல்லை, நமக்கு அதுக்குரிய திராணி இல்லை. எனவே அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், ஒரு பொது நிலையில ஏற்றுக்கொள்கிறோம், ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் என்ற ஒரு நிலையில. எனவே இப்படியெல்லாம் செஞ்சு கொண்டிருந்தேன். அதே மாதிரி இந்த புதுமைகளை நாம் புகுத்துகிற போது புதுமைகள் மேல்நிலையிலிருந்தா பெரும்பாலும் பூத்த பெறும். கீழ்நிலையிலிருந்து புதுமைகள் தோன்றி வளர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு, இல்லைன்னு நான் சொல்ல. ஆனா புதுமைகள் ஒரு பண்பாட்டினுடைய தாக்கம் என்று சொல்ல போகும்போது ஒரு மாதிரி ஒரு ஆதிக்கம் உள்ள செல்வாக்கு உள்ள ஒரு சக்திகளின் மூலமாகத்தான் புதுமைகள் புகுத்தப்படும். நம்முடைய இந்திய நாகரிகமாகட்டும் அல்லது இந்திய வரலாறாகட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் புதிதாக வந்த ஆள்வோர்கள் தான் புதுமையை கொண்டு வந்திருக்கிறார். அந்த புதுமையை உதாரணமா இப்ப நாம பயன்படுத்துகிற பல நிறுவனங்கள், நாம் பயன்படுத்துகின்ற கருவிகள், நாம் பயன்படுத்துகின்ற முறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஐரோப்பிய சக்திகளாலே நமக்கு அறிமுகப்படுத்தப்படும். அவற்றையெல்லாம் நாம் கட்டுமானங்களிலே கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் அவற்றுக்கு உள்ளே நம்முடைய விஷயங்களே வைத்திருக்கிறோம். இது பண்பாட்டினுடைய ஒரு எப்படி பண்பாடு கலக்கிறது, உருவாகிறது என்பதை பற்றிய உள்ள பேச்சு. எனவே எதுக்காக சொல்ல வந்தேன்னா, திருக்குறள்ல நிறைய விஷயங்கள் நமக்கு உடன்படாத விஷயங்கள்லாம் ஒரு பெண்ணை பற்றி இருக்கக்கூடிய பார்வையெல்லாம் ஒரு சனாதன பார்வை தான். மனுநீதியில சொல்லக்கூடிய பார்வை தான் சொல்லியிருக்கிறார். அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மனுநீதியை நீங்க மறுக்கிற போது திருவள்ளுவரையும் அந்த இடத்துல நம்ம மறுத்துத்தான் தீர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சரி, அது இருக்கட்டும். அப்புறம் இந்த வேற சில செய்திகளை சொல்ல வேண்டும் நினைத்தேன். அது இப்போ தொடர்பு இல்லாதனால நான் அதுக்கு போகாமல், திருவள்ளுவருடைய அறவியல் எத்தகையது என்று பார்க்கிற போது அதுல நிறைய சொல்றாங்க. நார்மேட்டிவ் எத்திக்ஸ்ன்னு சொல்றாங்க, பிரிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ்ன்னு சொல்றாங்க, டிஸ்கிரிப்டிவ், சப்ஸ்டாண்டிவ் எத்திக்ஸ்னால நிறைய அந்த கோணத்துல நாம் ஆராய்கிற போது திருவள்ளுவர் ஒரு ஒரு சில வேளைகளை சப்ஸ்டாண்டிவ், அதாவது அடிப்படைகளை சொல்றாரு. சில வேளைகளை நார்மேட்டிவ், சில முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும் என்று சில நீதிகளை சொல்கிறார். சில வேளைகளில் டிஸ்கிரிப்டிவ் இருக்கிறத சொல்லிட்டு போறாரு. சில வேளைகளில் பிரிஸ்கிரிப்டிவ், அதாவது இப்படித்தான் இருக்கணும் என்று விதிமுறையிலும் சொல்கிறார். எனவே எல்லா முறைகளையும், அதாவது திருவள்ளுவர் நீதி சொல்கின்ற முறையில இப்படி பல்வேறு விதமான கோணங்கள் இருக்கிறன என்று நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் தமிழருடைய கட்டுரையை படித்த போது எனக்கு ஏற்பட்ட சிந்தனைகள், அது உங்களோட பகிர்ந்து கொண்டு இப்ப அண்மையில ஒரு சின்ன செய்தி, அது எப்படி நம்ம ஒரு இலக்கியங்களை ஏற்றுக்கொள்கிற போது வரக்கூடிய சில சிக்கல்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. அண்மையில ராம்சரித மானஸ்ல ஒரு சுலோகம் இருக்கிறதா. அந்த சுலோகத்தை பத்தி இடையில பெரிய விவாதங்கள் நடந்தது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பத்திரிகையில பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது அந்த ராம்சரித மானஸ்ல உள்ள அந்த தோகாவுல அர்த்தம் என்னன்னு சொன்னா, அதாவது தோலா காவம்ரா சூத்ரா பசு நாரி சகல தாடனாக்கே அதிகாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எ ட்ரம், ஒரு முரசு, ஒரு படிக்காதவன் எலிட்ரேட், சூத்ரா எ பீஸ்ட், ஒரு மிருகம்,
ஒரு பெண், இவங்க எல்லாமே தே டிசர்வ் பனிஷ்மெண்ட். ஏன்னா ஹிந்தியில தண்டுன்னு சொன்னா அதை வந்து தாடுனான்னு சொல்லியிருக்காரு. அது தண்டிக்கப்பதற்கு உரியவர்கள் என்று ஒரு மொழிபெயர்ப்பு ராமச்சரித மானசனுடைய மொழிபெயர்ப்பில் காணப்படுகிறது. இதற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்றும் அதை உடனே அதை அந்த அந்த சூத்திரத்தை அந்த சுலோகத்தை மாற்றி அந்த இடத்துல தண்டனைக்குரியவர்கள் என்ப இடத்துல சிக்ஷா, அதாவது கற்பிப்பதற்குரியவர்கள், அதாவது எ ட்ரம், என் இல்லிட்ரேட், எ சூத்ரா, எ பீஸ்ட் அண்ட் எ வுமன் ஆல் டிசர்வ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும், கற்பிக்க வேண்டும் என்று அதை திருத்தினார்கள் என்றும் என்று நம்ம இடையில ஒரு விவாதம் நடந்தது நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு நூல் எப்படி காலந்தோறும் மாற்றம் பெறுகிறது அல்லது வந்து ஏற்புடைமைக்கு ஊர் வருகிற போது அது எப்படி தகவமைத்துக் கொள்கிறது என்பதற்கு இந்த செய்தி எனக்கு நினைவுக்கு வந்தது. அது உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். சரி, இந்த முன்னுரையோடு இப்பொழுது நம்ம 77, 78வது திருக்குறளை பார்க்கிறோம். இந்த அதிகாரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய முதல் அதுக்கு முன்பு உள்ள அதிகாரம், இந்த அதிகாரத்துல எல்லாமே பெரும்பாலும் டிஸ்கிரிப்டிவ், அதாவது இருக்கிறதான் சொல்றேன். அன்புனா எப்படிப்பட்டது, நீ அன்பு செய் என்று ஒரு இடத்துல கூட விரிக்கவில்லை. இந்த 10 திருக்குறள்ல நீ அன்போடு இருக்க வேண்டும் என்று எங்கும் பேசவில்லை. அன்பு இப்படிப்பட்டது, அன்பில்லாதவன் இப்படிப்பட்டவன், அன்புடையவன் இப்படிப்பட்டவன் என்று சொல்லி நிறுத்திடுறார். அப்போ இந்த முடிவு அல்லது இதை நீ பின்பற்ற வேண்டியது நீதான் என்று நம்ம பார்க்கலாம். இதற்கு முன்புள்ள அதிகாரங்களும் பார்க்கலாம். பல அதிகாரங்கள்ல அப்படித்தான் இருக்கும். அந்த வேங்கோள் வடிவங்கள் இதுல இல்லை, எதுலையுமே வேங்கோள் வடிவம் இல்லை, வெறும் விளக்க வடிவங்கள் தான் இருக்கின்றன, விதி வடிவங்களே இதில் இல்லை என்பது முக்கியமான செய்தி. அதனால பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு விளக்கம் தான் சொல்றார். என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். எல்லாருக்கும் தெரிந்த திருக்குறள் தான். ஆனா இதுல ஒரு வழக்கம் போல இந்த திருக்குறள் வந்து சாமிநாதையரை ஒவ்வொரு முறை நான் சொல்லுவேன். சாமிநாதையருடைய முக்கியமான வசனம்னா, பரிமேலழகர் திருக்குறளிலே நாம் சாதாரண திருக்குறள் தானே என்று கடந்து போகிற திருக்குறளிலே ஒரு நுட்பத்தை கண்டு விளக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் பரிமேலழகர் ஒரு சரணம் சொல்லியிருப்பார். அது வந்து பல வேளைகளை நமக்கு திரும்ப திரும்ப நினைவு கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஏனென்றால் பரிமேலழகர் திருக்குறளுடைய கருத்து, திருக்குறளுடைய பின்னணியை விளக்குவதோடு அதனுடைய மொழியில ரொம்ப கவனம் செலுத்தியிருக்கிறார். ஒரு ஒரு நூலுக்கு உரை சொல்லுவது, அந்த நூலுக்கு விளக்கம் செய்வது என்பது மிக முக்கியமானது. இன்றைக்கு நாம திருக்குறள் உரை என்று வந்திருக்கக்கூடியவற்றை எல்லாம் உரை என்று சொல்லக்கூடாது, திருக்குறள் விளக்கங்கள் தான். உரை என்று சொன்னால் அது பரிமேலழகர் மட்டும்தான் உரை என்று என்னுடைய கருத்து. பரிமேலழகரை தவிர மணக்குடவரை ஏற்றுக்கொள்ளலாம், மற்றவர்கள் எல்லாம் ஒரு விளக்கம் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஏனென்றால் நிறைய பேரு இந்த திருக்குறள் கருத்தினுடைய சாரத்தையோ அல்லது அதனுடைய அவர்கள் அதை புரிந்து கொண்ட விதத்திலேயோ அது எழுதுவாங்க. அது தவறுன்னு நான் சொல்லல, அது விளக்கம் தான், அது உரை அல்ல. எனவே உரை என்பது வேற, உரை எழுதுவது என்பது வேற. உரை எழுதுவது என்று சொல்கிற போது அந்த மொழியினுடைய ஒவ்வொரு கூறுகளையும் நாம் நுட்பமாக பார்க்க வேண்டும். உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட கருவியை, உதாரணமா ஒரு ரேடியோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு சைக்கிள்னு வச்சுக்கல, இந்த சைக்கிளை நீங்க பிரித்து போட்டு விட்டால் அந்த சைக்கிளை எப்படி ஒட்டி அதை சேர்ப்பது என்பது நமக்கு தெரிய வேண்டும். அதற்கு அது எங்கெல்லாம் இருக்குது, அதனுடைய அமைப்புகள் எங்க இருக்குது, அதனுடைய அமைப்பு சரியாக, அதனுடைய அனாட்டமி தெரியணும், அதனுடைய அதுக்கு அந்த உறுப்புகளுக்கு இடையிலே இருக்கக்கூடிய ஒரு தர்க்கத்தை தெரிய வேண்டும். அது எதை முதல்ல கொடுக்க வேண்டும், எதை இரண்டாவது கொடுக்க வேண்டும், அது கொடுக்கவில்லை என்றால் என்ன நடக்கும். உதாரணமாக மின்சாரத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த 2, 3 இணைப்புகள் இருக்கும். அந்த இணைப்பை மாற்றி கொடுத்து விட்டால் அது ஷார்ட் சர்க்யூட் ஆகி அந்த பொருளே வீணா போயிடும். இப்ப நீங்க ஏதாவது ஒரு மின்சார மெக்கானிக் வந்து நம்ம வீட்டுல வேலை செய்யற போது அவரு மண்டையை உடச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. இது எங்க கொடுக்கறது, இதை கொடுத்தா இது போயிருமே, அப்படி கொடுத்து போனதும் உண்டு. நானே பார்த்திருக்கேன். நம்ம வீடுகளிலேயே வேலை செய்ய வர்றவர்கள் தவறாக கொடுத்து அந்த பொருளை நம்ம மறுபடியும் திரும்ப வாங்க வேண்டியது, விலை உயர்ந்த பொருளே போயிருக்கு. ஏன்னா அப்படி நாம் ஒரு இலக்கண ஆராய்ச்சியாளர், ஒரு மொழி ஆராய்ச்சியாளர், இலக்கிய ஆராய்ச்சியாளர்ங்கிற முறையில
அதை வந்து நீங்க க்ளோஸ் ரீடிங், அதை உற்று பார்க்கறது, நெருங்கி பார்க்கறது, ஆழ்ந்து பார்க்கறது, அது பகுப்பாய்வு செய்து பார்க்கறது. பகுப்பாய்வு இல்லாமல் அதை உரை எழுத முடியாது. இந்த பகுப்பாய்வு செய்வதற்கு இங்கு தொழில்நுட்பம் தெரிய வேண்டும். தொழில்நுட்பம் என்று சொன்னால் அந்த டெக்னாலஜி என்னன்னு தெரியணும், அதுக்குரிய தியரி தெரியணும், அதனுடைய முறைகள் தெரியணும். அதுதான் நம்ம இங்க செய்யறோம். அது பரிமையாளர் தான் செய்திருக்கிறார். அது செய்யற போது எல்லா இடத்துக்கும் அவர் சொல்ல மாட்டாரு, சில இடங்கள்ல சொல்லாமலே செய்து விட்டு போயிருப்பார். அப்படிப்பட்ட 2 திருக்குறளை தான் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இப்போ மனுக்குளர் என்ன சொல்லிட்டு போயிடுறாருன்னா, என்பிலதனை, என்பிலது அப்படின்னா என்பில்லாத சீவன், சீவன்னா உயிர், வெயில் வெயில் சுடுமாறு போல சுடும், இது அன்பில்லாத உயிரினை அறம். அங்க உயிர்னு சொல்றாரு, இங்க சீவன் சொல்றாரு. அப்ப அன்பிலதனை என்பதற்கு உயிர்னு சொல்றாரு, என்பிலதனை என்பதற்கு சீவன் சொல்றாரு. சரி, பரிமையாளர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். பரிமையாளர் என்பு இலதனை வெயில் போல காயும், என்பு இல்லாத உடம்பை எடுக்கிறார். என்பு இல்லாத சீவன் அவர் எடுக்கிறாரு, இவர் என்பு இல்லாத உடம்பை. என்பு இலது என்றுதான் இருக்கிறது. என்பு இல்லாதது அப்படிங்கிற சொல் அது ஒரு குறிப்பு வினையாளனை பெயர். என்பு இல்லாதது என்ன அப்படிங்கிறது அந்த அதனுடைய முதல் பொருள் என்ன, அதன் முதல் என்ன. இப்போ வந்து நீங்க வந்து பல வேளைகள்ல வந்து இந்த அசைவ உணவு சாப்பிடுகிறவர்கள் கறிக்கடைக்கு போனா எலும்பு இல்லாத போடுப்பா, எலும்பு இல்லாத போடு அப்படின்னு கேட்பாங்க. எலும்பு இல்லாத போடுன்னு சொன்னா என்னது? எலும்பு இல்லாத இறைச்சி, எலும்பு இல்லாத கறி, எலும்பு இல்லாத உடம்புன்னு அர்த்தம். அது உயிர்னு அந்த இடத்த எடுக்க முடியாது. எனவே எலும்பை சொல்லி விட்டதுனால எலும்பு இல்லாதது எது? எலும்பு இல்லாத இறைச்சி, எலும்பு இல்லாத கறிங்கிற மாதிரி எலும்பு இல்லாத உடம்புன்னு எடுக்கணும். அதனாலதான் பரிமையாளர் வந்து உடம்பைன்னு எடுத்துக்கிறார். இது ஒரு வகையான எலும்பு இல்லாதது என்பது அது வந்து எலும்பு இல்லாத தசையாக இருக்கலாம், எலும்பு இல்லாத உடம்பாக இருக்கலாம், எலும்பு இல்லாத உயிராக இருக்கலாம், ஒரு படிநிலை. ஆனால் இந்த படிநிலை பொருளை நீங்க கொள்வதற்கு டிரான்ஸ்பர், செமாண்டிக் டிரான்ஸ்பர்னு சொல்லுவாங்க. அப்போ அது அந்த பொருள் விரிவை நாம் சில இடங்களில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ரொம்ப அதை நமக்கு தேவையான அளவு தான் அதை கொண்டு வர முடியும். இது அதுக்கு ஆகுபெயர்னு சொல்றோம். முதல் டிரான்ஸ்பர் முதல் ஆகுபெயர், இரண்டாவது இருமடி ஆகுபெயர், மும்மடி ஆகுபெயர் என்று சொல்லி நம்ம சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல மணக்குடவர் மும்மடி ஆகுபெயருக்கு போயிடுறாரு, அதாவது தேர்ட் லெவல் டிரான்ஸ்பருக்கு போயிடுறாரு. அது சொல்லலாம். ஏனென்றால் உடம்பு உயிரும் வந்து ஒற்றுமை நயத்தாலே இரண்டும் ஒன்று என்று சொல்லி நன்னூல் சூத்திரமே ஒன்று இருக்கிறது கடைசியில. அதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம், ஒற்றுமை நயம் வெற்றுமை நயத்தை பற்றி பேசணும். ஆனா இந்த இடத்துல இங்க நமக்கு தேவை எலும்பு இல்லாத உடம்பை எது சுடும்? சுடுவது எது? சுடுவது உடம்பைத்தான் சுட முடியும், உயிரை சுட முடியாது. அதனால உடம்பு என்று பொருள் சொல்லியிருக்காங்க. உடம்பை வெயில் காய்ந்தாற் போல காயும், காயும் என்ற சொல் அது காய்ந்தாற் போல காயும். வெயில் போலன்னு இருக்குது, வெயில் அப்படிங்கிறது வெயில் காய்ந்தாற் போலன்னு பொருள் சொல்ல வேண்டும். வெயில் என்ற பெயர் சொல் வெயில் காய்தல் போல என்று பொருள் விரிவு பெற வேண்டும். அதனால வெயில் காய்ந்தாற் போல காயும். அன்பு இலதனை அரும், அன்பில்லாத உயிரை. இந்த இடத்துல உயிர் குணமாக இருக்கக்கூடியது அன்பு. எனவே அன்பு இல்லாதது உயிர் தான், என்பு இல்லாதது உடம்பு. எனவே அன்பில்லாத உயிரை அறக்கடவுள் காயும் சொல்லிட்டு என்னால் பாருங்க. அதனாலதான் பாருங்க, என்பிலது என்றதனால் உடம்பு என்பதும் அன்பிலது என்றதனால் உயிர் என்பதும் பெற்றாம் என்று மிகவும் சுருக்கமாக கிரிப்டிக்னு சொல்லுவாங்களே, அதாவது ஒரு மறைபொருளாக ஏதோ சொல்லிட்டு போயிருக்காங்க. என்ன அர்த்தம், என்ன அப்படி என்ன அர்த்தம் என்று சொன்னதுனால என்பிலது என்றதுனால அந்த உடம்பைத்தான் குறிக்குது, அன்பு இல்லாதனால அன்பு உயிர் பணமாக இருக்கிறதுனால உயிரை குறிக்கிறது என்று நாம பொருள் புரிந்து கொள்ளணும். அதனாலதான் இந்த ஒரு மொட்டையா நம்ம சொல்றதா மொட்டையா சொல்லிட்டு போயிருக்காருக்கு என்ன அர்த்தம் நாம இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். அது ஏன் புரிந்து கொண்டாருன்னு சொன்னா, அந்த இடத்துல என்பிலது என்று மும்மடி நிலையில அது உயிரை குறிக்கலாம், உடலை குறிக்கலாம். இரண்டாவது நிலையில, முதல் நிலையில சதையை குறிக்கலாம். எனவே சதை உள்ள உடம்பு. இது அன்பு, அன்பு என்பது அன்பு உயிர் குணம், உயிரினுடைய குணம். எனவே அது நேரடியாக அன்பு என்பது
அன்பு இல்லாத எது உயிர் என்று பொருள் கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். அதான் அவர் மொட்டையா சொல்லிட்டு போயிருக்காரு. சுருக்கமாக சொல்லிவிட்டு போயிருக்காரு. சரி, அடுத்தது வெறுப்பு இன்றி எங்கும் ஒருதன்மைத்தாகிய வெயிலின் முன் என்பில்லது தன் இயல்பால் சென்று கெடுமாறு போல. அதாவது வெயில் எலும்பில்லாத புழுவை அப்புறம் இன்னொரு சொல்ல மறந்துட்டேன். அந்த எலும்பில்லாத உடம்பு என்று சொன்னதுக்கு அடுத்த கட்டத்துல எலும்பு இல்லாத உடம்பை உடைய புழுவையும் குறிக்கும். அது அடுத்த ஒரு ஆகுபெயர். அதுதான் நம்ம பூவா போன்றவர்கள் எழுதிப்பாங்க. எலும்பு இல்லாத உடம்போடு வாழும் புழுவை நாம் புழுவைன்னு பொருள் இதெல்லாம் இப்படி பொருள் சொல்றதுனால எந்த தவறும் இல்லை. அதாவது இந்த புழுவை எலும்பில்லாதது எது? அது புழு. எனவே எலும்பில்லாதது உடம்பு, எலும்பில்லாத உடம்பை உடைய புழு என்று நாம் பொருள் சொல்லுவோம். எனவே அது இந்த வெயில் எலும்பை தேடிக்கொண்டு, அதாவது புழுவை தேடிக்கொண்டு போய் அது காய்வதில்லை. ஆனால் இந்த எலும்பு இல்லாத புழு வெயிலில் போய் அது காய்ந்து சுருங்கி வருத்தப்படுகிறது என்கிறத சொன்ன. வெறுப்பு இன்றி எங்கும் ஒரு தன்மைத்தாகிய வெயிலின் முன் என்பில்லது தன் இயல்பால் சென்று கெடுமாறு போல. எனவே அதாக போய் அது கெட்டு போயிருது. அப்படி இருக்கிற போது அதே மாதிரி அத்தன்மைத்து ஆகிய அறத்தின் முன் அன்பில்லது தன் இயல்பால் கெடும். எனவே அதுக்கு அவர் சொல்றார், எலும்பு வெயிலையும் அறத்தையும் ஒப்பிட்டார் என்றால் இந்த வெயில் தானாக சென்று உயிரை வருத்துவதில்லை, அறம் தானாக சென்று உயிரை வருத்துவதில்லை. அந்த எலும்பில்லாத புழு தானாக சென்று வெயிலின் முன் கெடுவது போல அன்பில்லாத உயிர் தானாக அன்பு இல்லாமல் இருந்து அது வருத்தமுறுகிறது என்று சொல்கிறார். அப்படி இருக்கிற போது ஏன் அது காயும் என்று சொன்னார் என்ற ஒரு கேள்வி வருகிறது. எலும்பை காய்கின்ற, அது எலும்பில்லாதை காய்கின்ற வெயிலோ அல்லது அன்பில்லாதை காய்கின்ற அறமோ எப்படி அவற்றினுடைய இயல்பாலே அவை செய்யவில்லை, அவற்றுக்கு ஆட்படுகின்ற பொருளாலே தான் அவை கெடுகின்றன. அப்படி இருக்கும்போது இந்த செயலை ஏன் வெயில் அறங்களின் மேல் ஏற்றி சொன்னார் என்று சொன்னால், அந்த அவற்றிற்கும் அவ்வியல்பு உண்மையின், அதாவது அவற்றிற்கும் சொன்னா இந்த உடம்புக்கும் புழுவுக்கும் இந்த அன்பில்லாத உயிருக்கும் அந்த இயல்பு போய் கெட்டு தானாகவே தன்னை வருத்திக் கொள்கிறது என்று அர்த்தம். தானாகவே சென்று வருத்திக் கொள்கிறது. அதனால அப்படி சொன்னார் சொல்ல. இதை நான் வழக்கமா நாம தமிழ்ல ஒரு வழக்கு இருக்கு. நாம கல் மேல போய் நாம அடிச்சுட்டு கல் இடிச்சிருச்சுன்னு நாம சொல்லுவோம். என் காலில் கல் இடித்து விட்டது. கல்லா இடிச்சது, நாம தானே போய் இடிச்சோம். எனவே பழியை யாரும் மேலேயோ போட்டுக்கிறதுக்காக நம்ம கல் மேல பழியை போடுகிறோம் என்று நம்ம வழக்கமாக சொல்லுவோம். அப்படி சொல்வது ஒரு வகையான ஒரு நய கோட்பாட்டை பற்றி நாம் பேசியிருக்கிறோம். ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன? ஒருத்த மேல பழியை போடுறதுக்கு கல்லு என்னை இடிச்சிருச்சு, நீதான் ஏன் போய் இடிச்ச அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மாதிரி இந்த அறம் காயும் என்று சொன்னாலும் இதுதான் போய் வருத்தத்துக்குள்ளாகிறது என்று நம்ம புரிந்து கொள்வோம். இவ்வாறு அல்லவை செய்வார்க்கு அறம் கூற்றம் என பிறரும் நான்மணிக்கடிகள் ஏற்படும். அல்லவை செய்வார்க்கு அறம் கூற்றம், அல்லவை செய்தார்க்கு அறம் கூற்றாவதும் இதுல வருகிறது. யாரு? நம்ம சிலப்பதிகாரத்திலையும் வருகிறது என்று நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த மாதிரி உள்ள சிந்தனைகளோடு இதனுடைய வாக்கிய அமைப்பை நாம் பார்க்கணும்னா, வெயில் என்கிறதனை காய்ந்தாற் போல அறம் அன்பிலதனை காயுமே. அந்த அப்படிங்கிறது இறக்க குறிப்பு. காயுமே, ஐயோ பாவமாச்சே அப்படிங்கிற மாதிரி ஏகாரம் இறக்க குறிப்பு, தேற்றம் இல்லை. எனவே வெயில் என்பதனை காய்ந்தாற் போல, வெயில் போலன்னு சொன்னா வெயில் காய்ந்தாற் போலன்னு நீங்க அந்த வாக்கிய பொருளை கொண்டு வர வேண்டும். அன்பதனை காயுமே என்று பார்க்கிறோம். எனவே இலதனை என்பு இலதனைங்கிறது சீவன் என்று மணக்குடவர் சொல்ல, உடம்பு என்று பரிமையாளர்கள் சொல்ல, மற்ற பிற்காலத்தவர்கள் புழு என்று சொல்லியிருக்கிறார்கள். எல்லாமே ஒன்றுதான். ஒவ்வொரு நிலையில நாம அந்த பொருளை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். எனவே இந்த காய்ந்தது வெயில் என்பது வெயில் காய்ந்தாற் போலன்னு நம்ம எடுக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த ஓமையில பிரச்சனை வரும். வெயில் காய்ந்ததுன்னு சொன்னா வெயில் காய்ந்தது என்ற வினை ஓமை பின்னாடி அறம் காயும் என்பதற்கு வராது. எனவே
வெயில் என்பது வெயில் காய்ந்தாற் போல, அறம் காய்ந்தது அறம் காய்ந்தாற் போல, அறம் காய்ந்ததுன்னு நம்ம பொருள் எடுக்க வேண்டும். ஏன்னா ஓமையை நோக்கித்தான் அதற்கு நம்ம காய்ந்தாற் போல என்று பொருள் எடுக்க வேண்டும். ஏன்னா வெயில் என்பது வெயில் காய்ந்தாற் போல என்று எடுக்க வேண்டும். இதுல ஏ என்பது இறக்க, கருணையோடு கூடிய இறக்கத்தை காட்டும்னு வைமுக்கு எழுதியிருக்கிறார். இறக்க குறிப்புன்னு சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு குறிப்பாக நினைக்கப்படுகிறது. ஏ என்பது ஒரு இறக்க குறிப்பு, ஐயோ ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இறக்க குறிப்பை கொடுக்கிறது. எனவே இளதனை அப்படிங்கிறதுக்கு அன்பு இளதனைங்கிறது உயிரை என்றுதான் இப்ப மனக்குடவரும் பொருள் எழுதியிருக்கிறார். அவர் சரியாக எழுதியிருக்கிறார். சரி, அடுத்தது என்பு இல்லாத பத்தி நான் சொன்னேன். அதை பத்தி நான் ஒரு விளக்கம் சொன்னேன். இறைச்சி வாங்குகிறவர்கள் வந்து என்பு இல்லாத எலும்பில்லாத இறைச்சி தான் என்று சொல்வது எலும்பில்லாத கறி அல்லது இறைச்சி என்று சொல்வார்கள். எனவே இந்த சினை முதலை சுட்டுகிறது, அந்த முதல் சினையை சுட்டுகிறது என்று மாறி மாறி வருகிற அந்த ஆகுபெயர் நிலை தான் இந்த டிரான்ஸ்பர், மீனிங் டிரான்ஸ்பர் தான் இப்படி நாம வந்து பொருள் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. இது இடம் நோக்கி இந்த இடத்துல அது உடம்பையும் அடுத்தது அன்பு என்ற அன்பு இலது என்பது உயிரையும் குறிப்பதாக நம்ம பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து ஆகுபெயர் என்ற அந்த மெட்டானமிக்கலி உள்ள டிரான்ஸ்பர், மெட்டானமிக் டிரான்ஸ்பர்னால வரக்கூடியது என்று பார்க்கலாம். எனவே எலும்பு சினை வந்து முதலை உணர்த்துகிறது, அது உடம்பா, பிறகு அதுக்கு அப்பால் இருக்கக்கூடிய உயிரா, உடம்பும் உயிரும் ஒன்று, இதெல்லாம் இருக்கிறது. எனவே அந்தந்த இடத்துக்கேற்ப அந்த முதல்ல உடம்பையும் இரண்டாவது உயிரையும் குறிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நன்றி உள்ளது, இது நன்றி உள்ளதுன்னு சொல்றோம். நன்றி உள்ளதுன்னு சொன்னா நாய் அல்லது அன்புள்ளது. அன்புள்ளது எது? நாய் என்ற உயிர், நாய் என்ற உயிர். அதனாலதான் உயிர்னு கொள்ளுங்க. நன்றி உள்ளது எது? நன்றி உள்ள உயிர். அதே மாதிரிதான் இங்க அன்பு இல்லாதது, அன்பு இல்லாதது ஒரு உயிர் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். எனவே இந்த பொருள் கொள்ளக்கூடிய நிலை அதனுடைய டிஸ்கோர்ஸ் கான்டெக்ட், அதனுடைய பிராக்மேட்டிக் கான்டெக்ட், அதனுடைய உரைக்கோவை, அதனுடைய வழங்கும் நிலையில தான் நாம் அதற்கு பொருள் சொல்ல வேண்டும் பார்க்கிறோம். அப்புறம் அறம் என்பதை உருவகித்து சொல்லக்கூடியது திருக்குறள்ல 2-3 இடங்கள்ல வருகிறது. அதாவது அவர் சொல்லுவாரு, அந்த மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு என்று சொல்லி ஒரு இடத்துல இருக்கு. பிறர் நாணத்தக்கது தான் நாணானாயின் அறம் நாணத்தக்கது உடை. எனவே அறம் என்பது ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருந்து மனிதனுக்கு தண்டனைகளை கொடுக்கிறது. அறம் என்பது விதி என்ற மாதிரி எல்லாம் நமக்கு பொருள் சொல்ல வேண்டும். அல்ல அறக்கடவுள், தர்ம தேவதை, இது எல்லா மதங்களிலுமே இருக்கிறது என்று பார்க்கிறோம். திருவள்ளுவரும் அறம் என்பதை ஒரு உருவக நிலையில் தான் அவர் பேசுகிறார். ஏனென்றால் அவர் பாவி என்பதை கூட அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுழித்து விடும். அழுக்காறு என்பது பொறாமை என்று சொல்லக்கூடிய பாவி பயல் சொல்றாங்க. அது மாதிரி அறம் என்பதையும் இந்த குணத்தையும் உருவகப்படுத்தி சொல்லக்கூடியது திருக்குறளை இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்புறம் இதுல அந்த காயம் என்பது பார்த்தீங்கன்னா 2 பக்கம் வருகிறது. அதாவது அது வந்து தீவகாணி, தீவகாணிங்கிறது ரொம்ப திருக்குறள் அடிக்கடி வரும். தீவகம்னா இடைநிலை தீவகம். என்பிலதனை வெயில் போல, வெயில் காய்ந்தாற் போல இது காயுமே. இந்த காயும் என்பது இந்த பக்கம் அந்த பக்கம் சேர்ந்து வருகிறது. இது ஒரு விளக்கு அணி என்று சொல்லலாம். அடுத்த திருக்குறள் கூட பார்த்தீங்கன்னா புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர். யாக்கை அகத்துறுப்பு, புறத்துறுப்பு எல்லாம் இவன் செய்யும் அகத்துறுப்பு அன்பிலவருக்கு. அந்த யாக்கை என்ற சொல் முன்னும் பின்னும் வரும். அது மிக அருமையாக திருக்குறள்ல நிறைய இடங்கள்ல இந்த விளக்கணி பயன்படுவதை நாம் பார்க்கலாம். எனவே இந்த என்பு அப்படிங்கிற சொல்ல வந்து திருக்குறள்ல ஒரு 2-3 இடத்துல வருகிறது. அது இந்த அதிகாரத்திலேயே 2-3 இடங்கள்ல வருகிறது என்று பார்க்கிறோம். என்பிலதனை வெயில் போல கைமே அன்பின் வழி உயிர்நிலை என்பதோர் பொறுத்து உடம்பு அன்பிலார் எல்லாம் உயர் அன்புடையார் என்பும் உயர்னு 3 இடத்துல இங்கேயே சொல்லியிருக்கிறாரு. 4 இடத்துல வருது. அன்புடைய இந்த வழக்கென்ப என்பு என்பதை 4 இடத்துல திருவள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு பார்க்கிறோம். காய்தல் என்பது இந்த இடத்துல உருவக வழக்காகும். காய்தல் என்பது சுடுதல், சுட்டு வருத்துதல் என்ற பொருள். இந்த இடத்துல வருத்துதல் என்ற பொருள் வர்றதுனால இது உருவக பொருளாக காய்தல் வருகிறது என்று பார்க்கிறோம். இந்த காய்தல் என்ற சொல்லியும் திருவள்ளுவர் நிறைய இடத்துல காய்தி, காய்வார், காய்வு, காயார், காயினும், காயும், இந்த காயுமே என்று பயன்படுத்திக்கிறார் என்று பார்க்கிறோம். எனவே இந்த
அந்த அளவில் இதை நிறுத்தி கொண்டு இந்த அறம் என்பது கொல்லும் என்பதற்கு சிலப்பதிகார அடியார் நல்லார் இந்த மேற்கோளை காட்டுகிறார். அதாவது பதிகத்துல அறம் கூற்றாவதும் அரசியல் பழித்தோர்க்கு அறம் கூற்றாவதும் என்ற இடத்துல இந்த திருக்குறளை அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். இது பாவுகணிக்கு மேற்கோளாக மாரணவங்காரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் முன்பே சொன்னேன், பாவுகணி என்பது அந்த திருக்குறளுடைய 10 திருக்குறளுடைய சாரமாக இருக்கக்கூடிய திருக்குறளை அவர் பாவிகம் என்று சொல்லி மாரணவங்கார ஆசிரியர் காட்டுவார். அதுல இது பாவிகணிக்கு மேற்கோளாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதோட இதை நிறைவு செய்துவிட்டு அடுத்ததுக்கு போகலாம். அடுத்ததுல இதே மாதிரி ஒரு பொருள் விரிவு இருக்கிறது, அதையே நாம் பார்க்கிறோம். எளிய திருக்குறள் தான், ஆனால் அது இருக்கிறது. அன்பகத்தி இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வட்டல் மரம் தளிர்த்தற்று. அன்ப உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வட்டல் மரம் தளிர்த்தற்று. இந்த வன்பால் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாட வேறுபாடு இருக்கு. வன்பார் என்ற ஒரு பாட வேறுபாடு இருக்கு. வன்பால் என்று சொன்னால் வன் நிலம், அது பாறையாக இருக்கலாம். வன்பார் என்ற ஒரு பாட வேறுபாடு இருக்கு, அதுக்கும் இதே பொருள் வரும். எனவே வன்பார்க்கண்ணு வரும், வன்பார்க்கண்ணு வரும். வன்பார்க்கண்கிறது தான் மூலபாடமாக பல பதிப்புகள்லையும் காணப்படுகிறது. பால் அப்படிங்கிறது அதுக்கு, ஏனென்றால் வன்பால் என்பதற்கு வன்னிலம் என்று பெருமையாளர்கள் உள்ள பொருள் எழுதிப்பார், நீங்க பார்க்கலாம். அதனால இது மூலபாடமாக வன்பால் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். வன்பார் என்ற பாடம் அந்த பாட்கண் அப்படிங்கிறத இப்ப பாத்தீங்கன்னா, நீங்க டிவியில விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா நற்குணங்கள்ங்கிற, நற்குணங்கள்னு சொல்ல வேண்டியது நற்குணங்கள். நற்குணம்னு இக்கு போட்டு படிக்கிறாங்க, யாரோ எழுதி வச்சு படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வேற மொழியாளர்கள் தான் அந்த விளம்பரத்தை படிக்கிறாங்க. அதனால நற்குணம் நற்குணம் தான் பண்ணணும், பற்பசை. எனவே அது மாதிரி ஒரு உச்சரிப்பு இதனால இருந்தது. ஆனால் பரிமேலழகர் கொண்ட பாடம் வன்பால் அப்படிங்கிறது உள்ள நம்ம முறையில பார்க்கலாம். சரி, பார்ப்போம். மணக்குளவர் என்ன சொல்றாருன்னா, தன்னிடத்து அன்பில்லாத உயிரினது வாழ்க்கை, அன்பு அகத்து இல்லா உயிர் உயிரினது வாழ்க்கை. தன்னிடத்திலேயே அன்பு இல்லாத, தன் அகத்திலே தன் மனதுக்குள்ளே அன்பே இல்லாத உயிரினுடைய வாழ்க்கை வன்பாற்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று. வன்பால் வன்னிலத்தின் கண், அதாவது வலிய பாரிடத்துன்னு அவர் எடுத்திருக்கிறார். பார் எடுத்திருக்கார் அவர் பாடம். வன்பால் வன்பாரிடத்து, பாறை உண்டாகிய இடத்து உலர்ந்த மரம் தளிர்த்த. நிலமே வலிய பாறை, பாறைக்கு மேல உலர்ந்த மரம், அது எப்படி தளிர்க்கும்? அதனுடைய அடிப்படையே தளிர்ப்பதற்கு ஏது இல்லாத, வேர் பிடிப்பதற்கு ஏது இல்லாத ஒரு இடம். அப்புறம் அது உலர்ந்து வேற இருக்கிறது. எனவே மழை பெய்தாலும் அதனால பெரிய பயனை. எனவே அந்த உலர்ந்த மரம் எப்படி தளிர்க்கும்? தளிர்த்தாற் போலும் தான் சொல்லி நிறுத்திருக்கார். தளிர்த்தது மாதிரிதான் என்று சொல்லி அது ஒரு வகையான எள்ளல் துணி போலன்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த தளிர்த்தற்கு காரணமின்மையால் தளிராது என்று அர்த்தம். தளிராது, அது தளிச்ச மாதிரிதான், வந்த மாதிரி தான்னா வரமாட்டான்னு அர்த்தம். வந்த மாதிரி தான், அவன் கொடுத்த மாதிரி தான். சில பேர் மேடையில பெருசா சொல்லுவாங்க, நான் இந்த இதுக்கு நன்கொடை 1 லட்சம் கொடுக்க போறேன் அப்படி சொல்லுவாங்க. அப்ப கீழே உட்கார்ந்து இருக்கிறவர் சொல்லுவாரு, அது கொடுத்த மாதிரி தான் என்று சொல்லுகிற போது கொடுக்க மாட்டார் என்று அர்த்தம். இது நான் சொல்றது ஒரு உண்மையாகவே நடந்த நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியெல்லாம் நான் இப்ப சொல்ல விரும்பல. ஆனா அந்த ஒரு வழக்கு, இப்படி வழக்கை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். சரி, பரிமேலழகர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அகத்து அன்பு இல்லா உயிர் வாழ்க்கைன்னு அவர் மாற்றி போடுறார். மனதின் கண் அன்புன்னு எடுத்தார். அவர் தன்னிடத்துன்னு எடுத்தாரு. மனதின் கண் இவர் கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லுகிறார். மனதின் கண் அன்பு இல்லாத உயிர் தான் இங்க எழுவாய். அங்கு உயிரினது வாழ்க்கை என்பது எழுவாய். உயிரினது வாழ்க்கை, அதாவது த லைஃப் ஆஃப் தி சோல் எடுக்கிறார். இவர் உயிர்னு எடுக்கிறார். மனத்திற்கு அன்பு இல்லாத உயிர் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது இல்லறத்தோடு கூடி வாழ்தல். உயிர் இல்லறத்தோடு கூடி வாழ்தல் உயிர் வாழ்க்கை அப்படின்னு எடுக்கணும். அதுல விடுபட்டு இருக்கு. உயிர் வாழ்க்கை
இல்லறத்தோடு கூடி வாழ்தல். அதாவது உயிர் வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்தல், இல்லறத்தோடு கூடி வாழ்தல்னு பொருளிக்கிறார். ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வன்பாட்கண் வற்றல் மரம் தலைப்பு. வன்பாலின் கண் வற்றலாகிய மரம். இருவேரொட்டு பண்பத்தை வற்றல். The tree that is வற்றல், that is dry tree. தளிர்த்தாற் போலும், தளிர்த்து அற்று, தளிர்த்தற்றுங்கிற இது மாதிரி கன்செப்ஷன் நமக்கு நிறைய வந்திருக்கு. அதை பத்தி நம்ம பேசிக்கலாம். ஏன்னா கூடாது என்பதாம், கூடாது என்பதாம். இல்ல முன்னாடி உள்ளதுல விட்டுருக்கான்னு பாருங்க. சரி, சொல்லிட்டேன். அதுல கூடாது என்பதாம். அதாவது இது இது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நிறைய இடத்துல திருக்குறள் இருக்குது. அதுக்கு விடை கூடாது, நடக்காது என்று நாம புரிந்து கொள்ளலாம். கூடாது என்பதாம். வன்பால் வன் நிலம்னு அவர் பொருளிக்கிறார். பால், வன்பால் எடுத்திருக்கார். வற்றல் என்பது பால் விளங்கா அகிரிணை படர்க்க பெயர். படர்க்க பெயர், தேர்ட் பர்சன் நவுன். பால் விளங்கா, வற்றல் என்பது ஒருமையா பன்மையா என்று பால்வகா அகிரிணை பெயர்னு சொல்லுவாங்க. அதான் சொல்றாரு. வற்றல் அப்படிங்கிறது வெதர் சிங்குலர் ப்ளூரல். இது சாதி ஒருமைன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம பிறகு விளக்கலாம். எனவே வரதராசனார் என்ன பண்றாருன்னா பாருங்க, வரதராசனார் அகத்தில் அன்பு இல்லாமல் வாழும் உயிர் வாழ்க்கை, உயிர் வாழ்க்கை, வாழ்க்கை வளமற்ற பாலநிலத்தில் பட்டமரம் தளித்தாற் போன்றதுன்னு சொல்றது ஓமைக்கும் பொருளுக்கும் பொருந்தாது. வாழ்க்கை என்பதை நீங்க பெயராக எடுத்தால் வாழ்க்கை தளிர்த்தது போல என்று சொல்லி ஒரு எள்ளல் துணிவுள்ள வாக்கியமா எடுக்கலாம். ஆனா அந்த வாக்கியம் வர்றப்போ ஒரு முரண்பாடு வரும். வாழ்க்கை வாழ்தல் தளிர்த்தது போலன்னு எடுக்கணும். அது எப்படிங்கிறத நான் சொல்றேன். அதாவது முதல்ல அந்த வாக்கியம் பார்த்தோம். அகத்து அன்பு இல்லா உயிர் வாழ்க்கை, வற்றல் மரம் வன்பாட்கண் தளிர்த்தட்டு. இந்த வாழ்க்கை என்பது லைஃப் இஸ் லைக் என்ன சொல்றது, ப்ளோசமிங் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது வாழ்க்கை என்ற பெயரும் தளிர்த்தது என்ற பெயரும் வினையும் ஓமையும் பொருளுக்கும் பொருந்தாது. எனவே என்ன பண்ணணும், வாழ்க்கை என்பது வாழ்தல், வாழ்க்கையை வாழ்தல் எடுக்கணும். அது எப்படிங்கிறதுக்கு நான் சொல்றேன். உதாரணமா மக்களது முன்னேற்றம், மக்கள் முன்னேற்றம் வழுக்கு மரத்தில் ஏறுவது போல் உள்ளது அப்படின்னு நம்ம ஒரு வாக்கியம் சொல்றோம்னு வச்சுக்கோங்க. மக்கள் முன்னேற்றம், முன்னேற்றம் என்பது தொழில் வாழ்க்கை போல. மக்கள் முன்னேற்றம் வழுக்கு மரத்தில் ஏறுவது போல் உள்ளதுன்னு சொல்றப்போ ஒரு முரண்பாடு இருக்கு. முன்னேற்றம் ஏறுவது போல, முன்னேற்றம் எப்படி ஏறுறது மாதிரி இருக்கும், முன்னேறுவதுன்னு இருக்கணும். அப்போ மக்கள் முன்னேறுவது வழுக்கு மரத்தில் ஏறுவது போல் உள்ளது. மக்கள் முன்னேறுவது, மேலுக்கு வர்றது என்பது இந்த வழுக்கு மரத்திலே ஏறுவது போல் உள்ளது. இந்த வினைக்கும் வருகிறது. எனவே முன்னேற்றம் என்ற தொழிற்பெயர் அதனுடைய வினையை வெளிப்படுத்துகிறது. மக்கள் முன்னேற்றம் என்பது மக்கள் முன்னேறுவது வழுக்கு மரத்தில் ஏறுவது போல் உள்ளதுன்னு ஒரு வாக்கியத்தை நாம் புரிந்து கொள்ற மாதிரி தான் இங்க உயிரினுடைய வாழ்க்கை என்று சொன்னால் உயிர் வாழ்கின்ற வாழ்க்கை அப்படின்னு எழுதிட்டு போனார். உயிர் இல்லறத்திலிருந்து வாழ்தல் அர்த்தம். வாழ்க்கை என்ற பெயர், வாழ்க்கை என்பது தொழிற்பெயர் இல்லை, அது ஒரு டெரைவ்டு நவுன், ஒரு பெயர். வாழ்தல், உயிர் வாழ்தல், உயிர் இல்லறத்திலிருந்து வாழ்தல், அதுக்கு பொருள் சொல்லணும். நான் முன்னேறுவது, முன்னேற்றம் என்று நான் சொன்ன மாதிரி நீங்க அதுக்கு எப்படி பேராஃப்ரைஸ் பண்ணணுங்கிறதுக்காக சொல்றேன். பரிமேல் அழகர் எப்படி ஏன் அப்படி பேராஃப்ரைஸ் பண்றார், ஏன் அப்படி பதவுரை எழுதுறார், எழுதுறதுக்கு காரணம் அதனுடைய ஒரு சொல்லினுடைய பல்வேறு பரிமாணங்கள், அது எப்படி அதை விரிவுபடுத்த வேண்டும், அது எந்த ஒரு வாக்கியத்தினுடைய சுருக்கமாக அது தொழிற்பெயராக இருக்கிறது, ஒரு பெயராக இருக்கிறது, அது தொழிற்பெயருடைய பெயராக வருது. ஏன்னா அந்த இடத்துல நீங்க
முன்னேற்றம் என்பது முன்னேறுவது என்று எடுத்துக்கொள்ள வேண்டுவது போல வாழ்க்கை என்பது வாழ்தல், வாழ்வது என்று எடுக்க வேண்டும். வாழ்வது என்பது இல்லறத்திலிருந்து அவர் சொல்லியிருக்கிறார். அது ஏன் அப்படிங்கிறதுக்கு அடுத்து நம்ம வரப்போறோம். அதாவது இல்லறத்தோடு கூடி வாழ்தல், உயிர் இல்லறத்தோடு கூடி வாழ்தல் நடக்கிறது. ஏனென்றால் வன்பார்க்கண் வற்றல் மரம். வன்பார் என்பது இடம், வற்றல்ங்கிறது மரம். அப்போ இந்த வற்றல் மரம் அப்படிங்கிறது அந்த உயிராகிய மனிதன், ஆணோ பெண்ணோ, அவன் எந்த இடத்துல இருப்பான்? அந்த இல்லறத்துல. இல்லறத்துல எந்த இல்லறம்? அதுவும் வறண்ட இல்லறம், அது அன்பில்லாத வறண்டு போன இல்லறம். எனவேதான் அந்த லொகேஷன், அதனுடைய இடம் முக்கியமாகிறது. அதனாலதான் அந்த இடத்தை கொண்டு வருகிறார். எனவே அந்த அகத்து அன்பில்லார் உயிர் வாழ்கின்ற இடம், அதாவது இல்லறத்திலே வாழ்தல். வன்பாட்கண் என வன்பால் என்ற ஓமையில் இருக்கக்கூடிய இடம்பெயர்ந்து அங்கே போகிறது, இல்லறமாக அங்கே நம்ம போகுது. அப்ப இல்லறத்திலே இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ அன்பில்லாத வாழ்க்கையை நடத்தினால் அந்த இல்லற வாழ்க்கையிலே அது தளிர்த்த மாதிரி தான். அந்த உயிர் என்று சொல்லக்கூடிய அந்த உயிர், அந்த ஜீவன்கள் தளிர்க்க முடியாது, அது வறண்டு போய்விடும், வாடி போய்விடும் என்று அவர் சொல்கிறார். எனவே இப்படி அவர் பொருள் உறுதி செய்வதற்கு அந்த ஓமையில் இருக்கக்கூடிய அந்த வன்பாட்கண் வற்றல் மரம், பாறை மேல முளைத்த வற்றல் மரம், பாறை மேல இருக்கக்கூடிய மரம், அது மாதிரி இல்லறத்தில் இருக்கக்கூடிய உயிர் என்று அந்த ஓமையிலிருந்து அந்த இடத்தை அவர் கொண்டு வருகிறார். அது இந்த திருக்குறள்ல பாத்தீங்கன்னா இந்த அன்புடைமை என்பதுல, அன்புடைமை இல்லறைகளுக்கு பிறகு வருகிறது. இல்லறத்தில் இருக்கக்கூடிய முதல்ல தொடர்புடையார் மாட்டு அன்பு, குறிப்பாக மனைவியோட அன்பு. அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பெறும். முதல்ல அன்பும் மரணுங்கிறது, முதல்ல அன்புங்கிறது மனைவியிடம் அல்லது துணைவனிடம் அன்பு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த இல்லறம் செழிக்க வேண்டும் சொல்கிறார். எனவே இந்த அன்புடைமை என்பது முதல்ல குடும்பத்தில அன்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற இதுக்கு முன்னாள் திருக்குறளை நாம பார்த்திருக்கிறோம். எனவே இல்லறத்திலே அன்போடு வாழ்கின்றவனுடைய வாழ்க்கைதான் பற்றித்தான் நீங்க பேசுகிறார். பொது நிலையில நீங்க எடுக்கலாம். அதாவது உடம்பு தளிர்க்காது, அந்த அன்பில்லாத உடம்பு தளிர்க்காது, வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அதனால பெரிய பொருள் சிறப்பு இல்லை. நீங்க மனக்குடவர் கூட பாத்தீங்கன்னு சொன்னா, தன்னிடத்து அன்பில்லாத உயிரினது வாழ்க்கை வலிய பாரிடத்து உண்டாகி உலர்ந்தவன் தழைத்தார் போகும். வாழ்க்கை என்பது அவருடைய உயிரினது வாழ்க்கை என்பது உயிர் வாழ்கிற வாழ்க்கை, உயிர் வாழ்க்கையிலே வாழ்கிற முறை என்று நம்ம அதுக்கு பொருள் சொல்ல வேண்டும். நான் முன்பே சொன்னேன், அந்த மக்களது முன்னேற்றம் மாதிரி, மக்களது முன்னேற்றம் என்பது மக்கள் முன்னேறுவது, உயிரினது வாழ்க்கை என்பது உயிர் வாழ்வது. என உயிர் வாழ்வது செழிக்காதுன்னு அர்த்தம். எனவே இந்த உயிர் என்பது உயிரினது வாழ்க்கை என்று மனக்குடர் சொல்றாரு. அது இல்லறத்தோடு கூடி வாழ்தல் என்பது பரிமேலழகர் சொல்றார். வாழ்க்கை இந்த இடத்துல வாழ்க்கை என்ற பெயர் ஆகுபெயராக வாழும் வாழ்க்கை, வாழ்க்கையில் வாழ்தல் என்று பொருள் விரிவு செய்ய வேண்டும். அது ஒரு வகையான டிரான்ஸ்பர் தான், ஒரு ஆகுபெயர் நிலைதான். அதெல்லாம் அவர் வெளிப்படையாக சொல்லல, டிஸ்கஸ் பண்ணல. ஆனா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது மாதிரி ஒரு செய்யுட்களுக்கு, பழைய செய்யுட்களுக்கு அல்லது எந்த ஒரு 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 பேச்சுக்கும் ஒரு கூற்றுக்கும் நாம் பொருள் சொல்கிற போது அதனுடைய பல்வேறு கோணங்களை நாம் பார்த்தான் பொருள் சொல்ல வேண்டும். எனவே வற்றல் மரம்ங்கிறது வற்றலாகிய மரம், இருவேறு தளிர்த்தட்டுங்கிறது தளித்தாற் போல் பார்க்கிறோம். எனவே வாழ்க்கை என்ற பெயர் தளிர்த்து ரெண்டு வினையை கொண்டு முடியாது. அதனால வாழ்க்கை வாழ்வது தளிப்பது போன்றது என்று நம்ம பொருள் கொள்ள வேண்டும் பார்க்கிறோம். எனவே இப்ப உதாரணமா கொடைக்கானல் எப்படி இருந்ததுன்னு ஒருத்தன் கேள்வி கேட்டான்னா, கொடைக்கானல் ஐஸ்கிரீம் போல இருந்ததுயா. கொடைக்கானல் எப்படி ஐஸ்கிரீம் போல் இருக்கு? கொடைக்கானல் ஐஸ்கிரீம் இனித்தது போல இனிப்பா இருந்தது, கொடைக்கானல் ஐஸ்கிரீம் குளிர்ச்சியாக இருந்தது போல இருந்தது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே கொடைக்கானல் ஐஸ்கிரீம் போல இருந்ததுன்னு சொன்னா ஐஸ்கிரீம்ங்கிற பெயர் இல்ல, ஐஸ்கிரீம் இனித்தது போல, ஐஸ்கிரீம் சுவைத்தது போல என்று நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு பொருள் டிரான்ஸ்பர் தான் இங்க வந்திருக்கிறது. எனவே
அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்றேன். அடுத்தது தளித்தாற் போலும் என்பது ஒரு ஐய வாக்கியம். மனக்குணர் அப்படித்தான் சொல்றாரு. அது ஒரு இரக்க குறிப்பை சொல்லுகிறது. இரக்கமாகவும் எடுக்கலாமோ என்று நம்ம முதல்ல இரக்கம் சொன்னாரு. இங்க வந்து ஐய வாக்கியமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் என்று பார்க்கிறோம். எனவே இல்லறத்திலே உள்ள வாழ்க்கையை பற்றி தான் அவர் பேசுகிறார். உடம்பில் உள்ள வாழ்க்கையை பற்றி அவர் பேசுகிறார். உடம்பில் உள்ள வாழ்க்கையை பற்றியும் பேசலாம், அப்படியும் பொருள் எழுதலாம். அப்படித்தான் நிறைய பேர் பொருள் எழுதியிருக்கிறாங்க. நம்முடைய நெஞ்சில் அன்பின்றி வாழ முடியுமா, பாலைநிலத்தில் பட்ட மரம் தெளிக்குமா என்று சொல்லி வாசிப்பா மாணிக்கம் போன்றவர்களாம் உரை சொல்லவில்லை, ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறார். அதான் விளக்கம் தான், அது உரை அல்ல, அது விளக்கம். எனவேதான் நீங்கள் இன்றைக்கு உரை என்று வந்து உலகுகின்றவர்கள்லாம் உரை அல்ல, விளக்கங்கள். எனவே இதை சொல்லிவிட்டு இந்த காயும் என்ற சொல் இரண்டு இடத்திலையும் வருகிறது, ஒரு விளக்கணியாக அது வருகிறது என்று பார்க்கிறோம். இந்த வற்றல் என்பது பால் விளங்காத அக்கரணை படத்தை பெயர், சாதி உரிமைன்னு சொல்லுவாங்க. சாதி உரிமை என்று சொல்வது உதாரணமா அஞ்சுவது அஞ்சாமைங்கிற இடத்துல அஞ்சுவதுங்கிற ஒருமையில் இருக்கிறது. ஆனால் அஞ்சுவது என்பது பன்மையை குறிக்கும். இன்பம் என்பது ஒருமையில் இருக்கும், இன்பங்கள் என்று குறிக்கும். ஒரு கலெக்டிவ் நவுன் மாதிரி அது வரும். அதை பத்தி நான் முன்னாடி பேசியிருக்கிறோம். அதனால நான் மறுபடியும் இப்ப இங்க அதிகமா பேசணும்னு விரும்பல. இந்த அன்பு என்பது உயிர்ப்பணம் என்று நன்னூர்லயே ஒரு சூத்திரம் இருக்கிறது, உண்மையில்லை. அன்பு உயிர்க்குணங்கள் ஒன்று அப்படின்னு மயிலநாதர் அதை மேற்கோளாக எடுத்துக்காட்டி இதுக்கு உரை எழுதுகிற போது அது அன்பு உயிர்ப்பணம் என்பதற்கு திருவள்ளுவர் திருக்குறளை சார்ந்த என்று அவர் எடுத்துக்காட்டி காட்டுவார். அந்த அறிவு அருள் இதெல்லாம் வந்து உயிரினுடைய குணம் சொல்லி ஒரு சில பண்புகளை எல்லாம் அவர் சொல்லுவார். அதற்கு எடுத்துக்காட்டாக மேற்கோளாக இந்த திருக்குறளை மயிலநாதர் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். எனவே இப்படி இந்த அன்பினுடைய இன்றியமையாமையை இப்படி 2 திருக்குறள்ல அவர் விளக்கியிருக்கார். இன்னும் பாக்கி இருக்க இன்னொரு திருக்குறள் இருக்குது, அது பிறகு இந்தியான ஒரு திருக்குறள் இருக்குது. இது அன்பினுடைய பண்புகள், அன்பு உடையவர்களுடைய பண்பு என்ன, அன்பு இல்லாதவர்களுடைய பண்பு என்று சொல்லி தழுவிய நீங்க அன்பு செய் என்று அவர் எங்கும் சொல்லவில்லை. இது ஒரு அறக்கருத்துக்களை சொல்லுகிற முறைகளில் ஒரு முறை என்பதை சொல்லி இந்த உரையை நான் இதோட நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். இதுல அவருடைய இலக்கண நிலையிலே எப்படி இருந்து அந்த உரை சொல்கிறார்கள். இது பரிமையாளர்கள் உரைதான் உண்மையான உரை, எனவே எல்லாம் உரை அல்ல, விளக்கங்கள் என்பதையும் நம்ம கூட்டு விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். ஏதாவது வினாக்களோ ஐயங்களோ கருத்துக்களோ இருந்தால் சொல்லலாம். ஐயா வணக்கங்க ஐயா, அரவிந்தன் பேசுறேன். வணக்கம். சொல்லுங்க. ஒரு சந்தேகம், இப்ப நம்ம பரிமேலழகர் உரைக்கு வந்து வைமுகோவும் பதிப்பு வருது இல்லைங்களா, விளக்க கொடுத்திருக்காங்க இல்லைங்களா? ஒன்று. இன்னொன்னு வடிவேல் செட்டியாருன்னு ஒண்ணு போட்டிருக்காங்க, வந்திருக்கு. இதுல 2 எதை நம்ம கவனத்துல எடுத்துக்கிறது பொருத்தமா இருக்குங்க? அதாவது எனக்கு எதுனா எது பரிமேலழகிறது, எது வைமுகோனுடைய விளக்கம், எது பரிமேலழகிறது, எது வடிவேல் செட்டியாருன்னு அந்த புரிந்து கொள்கின்ற இது குறிப்புகள் வந்து அதுல கூடுதலா இல்லையோன்னு எனக்கு தோணுது, வேற ஒண்ணும் இல்லை. அதுக்காக இல்ல, நீங்க வந்து இப்ப வடிவேல் செட்டியார்ல கீழே எழுதியிருப்பாரு. வடிவேல் செட்டியார் கீழே பரிமேலழகருடைய வந்து எளிய முறையில அதை மாற்றி எழுதி விட்டு அதுக்கு விளக்கம் சொல்லியிருப்பாரு. அது இருக்கக்கூடிய அரிய விளக்கங்கள்லாம் சொல்லியிருப்பாரு. அது இலக்கண குறிப்புகள் கொடுத்திருந்தாருன்னா அந்த இலக்கண குறிப்புகள் எல்லாம் விளக்கியிருப்பாரு. வைமுகோ அதுக்கு மேல போய் என்ன பண்ணுவாருன்னா சில ஒரு கற்பிக்கிற நோக்குல கூடுதலான குறிப்புகள் எல்லாம் கொடுத்து இது என்னுடைய இலக்கண குறிப்பு விளக்கியிருப்பார் கூடுதலாக. எனவே நீங்க ஒவ்வொன்றையும் நீங்க தனித்தனியாக பார்க்க வேண்டும். அதாவது ஒன்றை நாம கற்கிற போது எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. இப்ப நான் இப்ப சொல்றக்கூடிய விஷயங்கள் வந்து வடிவேலு செட்டியார் சொல்லாததும், வைமுகோ சொல்லி அது விளக்காததும், அது விடுபட்டதையும் நான் வேற மாதிரியே நான் சொல்றேன். அதனால ஒவ்வொருவரும் ஒரு படிநிலை. அதாவது வைமுகோ வடிவேலு செட்டியாருக்கு பிறகுதான் வருது. வடிவேலு செட்டியாரை பின்பற்றித்தான் அவர் அமைத்திருக்கிறார். வடிவேலு செட்டியார் விளக்கங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் அமைத்திருக்கிறார். எனவே ஒரு பெரிய படிநிலை வளர்ச்சியை நீங்க பார்க்கலாம். அதனால நீங்க எல்லாவற்றையுமே பாருங்க. ஐயா எனக்கு இன்னொரு சந்தேகம் நான் கூடுதலா கேட்டேன். இப்ப ஒரு குறளுக்கான விளக்கம் கீழே கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதுல வந்து எது பரிமேலழகருக்குரியது, எது வடிவேல் செட்டியாருக்குரியதுன்னு பிரித்து காட்டுகின்ற தன்மை அதுல இல்லையோன்னு எனக்கு தோணுது பதிப்பு முறையில. அது எப்படி நம்ம தெளிவா இருக்க
அரவிந்தன். அப்படிங்களா? நான் இப்ப அண்மையில வந்ததுதான் பார்த்திருந்தேன். மோகன் போட்டிருக்கிறது. எந்த மோகன் போட்டிருக்கிறதுல கொஞ்சம் குளறுபடி பண்ணியிருக்காங்க. அப்படிங்களா? கொஞ்சம் குளறுபடிகள். ஆனா இருக்கு, தெளிவா இருக்குமே என்கிட்ட. மோகனுக்கு கூட இங்க இருக்கு. சரி, நான் வேணா வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்பி கேட்கிறேன். அதாவது ஒரு குறளுக்கு கீழே கொடுத்திருக்கிறதுல பேர் என்ன, மதுரை பல்கலைக்கழக பதிப்பு வந்து மதுரை பல்கலைக்கழக பதிப்பு இல்ல, அதுக்கு முன்னாடி அவரே போட்ட 2 பதிப்புகளை பிடிஎஃப் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தமிழ் வெர்ச்சுவல் யூனிவர்சிட்டியில கிடைக்கும். சரிங்க, எடுத்துக்கிறேன். நல்லதுங்க. அப்ப நான் அதை எடுத்துக்கலாம். அது பாருங்க நீங்க. தெளிவா இருக்கு. அதுக்கு முன்னதாக வடிவேலு செட்டியாருக்கு முன்னதாக இதுக்கு விளக்கம் எழுதினவரை 2 பேரை நீங்க கவனிக்கணும். ஒண்ணு வந்து திருத்தணிகை சரவண பெருமாளையர். திருத்தணிகை சரவண பெருமாளையர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, பரிமேலழகருடைய அவர்கால உரைநடையில, வடமொழி கலந்த உரைநடையில மாத்தி எழுதியிருப்பாரு. ஆனால் பெரிய விளக்கங்கள், இலக்கண விளக்கங்கள் இருக்காது. அதற்கு பிறகு முகவை ராமானுச கவிராயருடைய ஒரு பதிப்புல வந்து, அவர் முழுசு இல்லை, ஒரு அறத்துப்பாலம் மட்டும்தான் கிடைக்குது. அதுல துருவனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பையும் கொடுத்து இவர் என்ன பண்ணுவாருன்னா, முதல் முறையாக அந்த பொழிப்புரையை பதவுரையாக்கியிருப்பார். 2 பேரும் பதவுரையாக்கியிருப்பாங்க. மூலத்துல ஏட்டுச்சூடியில பொழிப்புரையாத்தான் இருக்குது. யாரும் பதவுரை அவர் எழுதல. பதவுரையாக மாற்றினவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தினசா பண்ணியிருக்கிறாங்க. வடிவேலு செட்டியார் ஒரு மாதிரி பண்ணிருக்காரு, ஆறுமுகநாள் ஒரு மாதிரி பண்ணியிருக்காரு, நம்ம வைமுக வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதை பத்தி நான் இடையிடையே சில குறிப்புகளை தான் சொல்லியிருக்கேன். எனவே போன வகுப்புல கூட பாத்தீங்கன்னா, அந்த அரியார் அறத்திற்கே அன்பு சார் வென்ப ஃபுல் ஸ்டாப் அரியார்னு எடுக்கணும். அதை வந்து அன்பு சார் வென்ப அரியார் என்று பொருள் போட்டு அதை பிரிச்சு போட்டிருப்பாங்க. அது வந்து மூல உரையாசிரியர் கருத்துக்கு முரண்பட்டது, அந்த பதவி பிரிச்சது நான் சொல்லியிருப்பேன். எனவே நீங்க இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒரு மாற்றங்களை பண்ணியிருக்காங்க. திருத்தணிகை சரவண பெருமாளையர், பிறகு முகவை ராமானுச கவிராயர். முகவை ராமானுச கவிராயர்ல இலக்கண குறிப்புகள் சிலதெல்லாம் இருக்கும். கோவடிவேலு செட்டியார் தான் கொஞ்சம் விளக்கமான குறிப்புகளை கொண்டு வர்றார். நிறைய அவர் சொல்லியிருக்கிற குறிப்புகளை இலக்கண நூல்கள் இருந்து கொண்டு வந்து, குறிப்பாக பிரயோக வேகம், இலக்கண கொத்து போன்றவற்றையும் கொண்டு வர்றார். அதுக்கு பிறகு வைமுக்கோ அதை விரிவுபடுத்தியிருக்கிறார். அதனுடைய விரிவு தான் வைமுக்கோ. இப்படி நீங்க பாத்தீங்கன்னா அது படிநிலையா தெரியும். சரி, சரிங்க, நன்றிங்க. நான் பாக்குறேன், பார்த்துட்டு திரும்ப தொடரும். நன்றி. சார், ஒரு ஜெனரலான ஒரு கொஸ்டின் தாங்க சார். சாதாரணமா நீங்க இப்ப இன்னைக்கு பேசும்போது சொன்னீங்க, பரிமேலழகருடைய உரைதான் உரை, மற்றவங்க நிறைய பேர் விளக்கம் எழுதியிருக்காங்க. ஆனா மணக்குடவர் எழுதின உரையாக கொள்ள முடியாதுங்களா சார்? மணக்குடவரோட உரையில உரை அம்சங்கள் நிறைய இருக்கு. உரையினுடைய அம்சம் இல்லைன்னு சொல்ல முடியாது. மணக்குடவர் உரையே ஏற்றுக்கொள்ளலாம் தான் நான் சொல்ல, உரையாக ஏற்றுக்கொள்ளலாம். மற்றவர்கள்லாம் விளக்கம் தான் சொல்லியிருப்பாங்க நிறைய பேரு. சிலர்லாம் வந்து உரை போலவே எழுதியிருப்பாங்க. உரை, அதாவது பழைய உரைகள்ல உரைத்தன்மை அதிகமா இருக்கும், பிற்கால உரைகள்ல உரைத்தன்மை இல்லை, விளக்கத்தன்மை தான். மூவா கொண்டவர்கள் வந்து பரிமேலழகர் உரை ஒட்டியே பெரும்பாலும் அவருடைய வந்து நீங்க உரையின்னு கூட ஓரளவு ஏற்றுக்கொள்ளலாம். அதாவது டிகிரி, இந்த டிகிரி கேட்டீங்கன்னா அந்த டிகிரி தான். நிறைய பேர் வந்து ஒரு பொது கருத்து சொல்லுவாங்க, அது உரை இல்லை, அது விளக்கம் தான். சரி சார், ரொம்ப நல்லா இருந்தது. சொல்லுங்க. வழக்கம் போல சில ஐயங்கள், அப்புறம் ஒரு கருத்து. இந்த உரையாசிரியர்கள் வந்து பரிமேலழகருடைய உரையிலையும் சில இடங்கள்ல வந்து நம்ம டிஸ்அக்ரி பண்ணலாம், அதாவது ஒத்துக்க முடியாத மாதிரி. நான் ஏற்கனவே சிலதுல நான் பாயிண்ட் அவுட் பண்ணேன், நீங்களும் அப்படியும் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. அதே இதுல வந்து மணக்குடவர் வந்து அது கொஞ்சம் வேற மாதிரி, அந்த கொஞ்சம் அந்த ரிலீஜியஸ் இது டிஞ்ச் எல்லாம் கொண்டு வந்து ஒரு மாதிரி திரிபு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்குது. வைமுகோ எழுதுறதுல வந்து அவர் யார்கிட்ட இருந்தெல்லாம் எந்தெந்த கருத்துக்களை எடுத்துக்கிட்டாரு என்றதுக்கு வந்து அதுக்கான ஹிண்ட்ஸே இல்லை. நான் படிக்கும்போது அவரே எல்லாத்தையும் சொன்ன மாதிரி தான் இருக்குது. ஆனா நீங்க சொல்றது வச்சு பார்க்கும்போது தான் இவர் மற்றதுல இருந்து டெரைவ் பண்ணியிருக்காரு அப்படின்றது வந்து நம்ம அதையெல்லாம் பார்த்து உங்களை மாதிரி ஆராய்ச்சி பண்ணாதான் அது புரிய வரும். இன்னொன்னு வந்து மூவா வந்து
பரிமேலழகரோட ஒப்பிடும்போது அந்த பொருள் செறிவு, உரையின் செறிவு வந்து சிம்பிளிபிகேஷன் என்ற பெயர்ல ரொம்பவும் குறுக்கி சுருக்கிறார். அது எளிமையா இருக்கு. ஆனா அந்த குரலினுடைய அந்த அர்த்தத்தினுடைய செறிவு அது வந்து அவ்வளவா வரல. ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறாரு. இல்ல நீங்க அவர் எடுத்துக்கொண்ட அந்த கட்டமைப்புல அவர் இயன்றவரை மூலத்தை ஒட்டியே போகிறார். மூலத்தில் இருக்கக்கூடிய சொல்லினுடைய இதுல இருந்து வேறுபடாமல், அதாவது இந்த பருந்தும் நிழலும் போலன்னு சொல்லுவாங்க இல்லையா மொழிபெயர்ப்புல, அது மாதிரி உரையிலும் பருந்தும் நிழலும் போல இருக்கணும். அந்த பருந்தும் நிழலும் போல உரை வந்து மணக்குடவர்கிட்ட உண்டு. மணக்குடவர் ஒட்டித்தான் பரிமேலழகரை விரிவுபடுத்துறாரு. பரிமேலழகரை ஒட்டித்தான் நம்முடைய மூவானுடைய எளிய உரையில பெரும்பாலும் அதை அப்படி நீங்க வந்து விடுபடாமல் இருக்கு. நீங்க ஒப்பிட்டு பாருங்க. நீங்க மற்ற உதாரணமா ஒரு மலையாளத்துல அந்த சைலஜாங்கிற ஒரு பொண்ணு வந்து திருக்குறளுக்கு கையடக்க உரை மலையாளத்துல எழுதிச்சு. அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு இது மாதிரி ஒரு சாதாரண ஒரு வெளியீடு, யாரோ ஒருத்தர் மாணிக்கவாசமா யாருன்னு தெரியல, ஒரு உரையை வைத்துக்கொண்டு எழுதிட்டு வந்திருந்தது. அதை படிச்சுட்டு அத்தனையும் அபத்தமா இருந்தாமா இந்த திருக்குறளுடைய ஒரு சரி ஒரு ஏதோ ஒரு கருத்து தான் இருக்க ஒழி திருக்குறளுக்கு உள்ள உரை இல்ல இது, நீ மூவாவை பின்பற்றுன்னு சொன்னேன். எனக்கு மூவா புரியலன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு, அந்த மலையாள பொண்ணு. அப்ப நீ மூவா புரியாம நீ எப்படி நீ இது பண்ணுவேன்னு சொன்னா திருக்குறள் எப்படி நீ புரிஞ்சுக்கொள்ள கேட்டேன். அப்படி நிறைய பேர் வந்து மூவாவையே புரிந்து கொள்ள முடியவில்லைன்னு சொன்னா என்ன பண்றது? மூவா வந்து நிச்சயமாக நான் உங்களை பெரும்பாலும் பிழை செய்ய மாட்டேன், தவறு இல்லாம இருக்கு. ஆமா, தவறு இல்லாம இருக்கு. ஆனா ரொம்பவும் தவறு இருக்கு, சிம்பிளிஸ்டிக்கா இருக்கு, ரொம்பவும் சிம்பிளா இருக்கு. ஆமா, அது எளிமைப்படுத்த வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு இருந்திருக்கு. நீங்க பல நுட்பமான திருக்குறளை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் வந்து தடுமாறி இருக்க மாட்டார், தப்பு பண்ணிருக்க மாட்டார். மற்றவர்கள் தப்பு பண்ணிருப்பாங்க, தப்பா சொல்லுவாங்க பொருள். அதனால ஒருத்தர் நீங்க வந்து மற்றதெல்லாம் உரை இல்லை சார், விளக்கம். அதே மாதிரி இந்த 4 சொற்கள் அல்லது ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அன்பு, என்பு, உடம்பு, உயிர், இது இந்த 4க்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்புகளை வந்து டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். ஒண்ணு நான் என்ன நோட் பண்றேன்னா, நல்லவேளை இதுவரைக்கும் அவர் ஆத்மாவை பத்தி சொல்லல, உடம்ப சொல்றாரு, உயிரை சொல்றாரு, என்பு, உயிர் இதெல்லாம் சொல்றாரு. பட் ஆத்மா அப்படின்ற ஒரு கருத்து திருக்குறள்ல இருக்கான்றது என்னுடைய ஐயம். இப்ப நீங்க வந்து ஆத்மா அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன பொருள் சொல்றீங்கிறது பொறுத்து. உயிர் அப்படிங்கறத வந்து நம்ம ஆத்மான்னு சொல்லலாம். ஆனா அந்த உயிர் என்பதற்கு ஒவ்வொருவரும் அந்த உயிர் எத்தன்மைத்துங்கிறத ஆராய்ச்சியா ஆரம்பமாகும். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெபினிஷன் இருக்கு. அதனால எந்த டெபினிஷனை நீங்க இது பண்ணுவீங்க? அதாவது நீங்க வந்து ஒவ்வொருடைய கருத்துக்குழுவனுடைய பார்வைக்கு ஏற்ற மாதிரி ஒரு டெபினிஷன் இருக்கும் இல்லையா? ஒரு பொருளை இப்ப வந்து நாம வந்து ஒரு மலரை பார்த்த உடனே அது மலரினுடைய பௌதிக குணங்களை எல்லாம் சொல்லக்கூடியவர் வந்து ஒரு தாவரவியலாளர் அதை டிஃபைன் பண்ணுவாரு. இன்னொரு அழகியலாளர் வேற மாதிரி இதனுடைய காதலினுடைய முகம் போல் இருக்குன்னு சொல்லுவாரு இல்லையா? அது உண்மை. அது சந்திரனை பார்த்து கூட திருவள்ளுவரே சொல்றாரு, என் காதலினுடைய முகத்துல உன் முகத்துல இருக்கக்கூடிய களங்கங்கள் தான் கிடையாது அப்படிம்பாரு. அதே மாதிரி பட்டுக்கோட்டை வந்து கன்னத்தில் காயம் என்ன வெண்ணிலாவே உன் காதலன் தான் கிள்ளியதோ வெண்ணிலாவே, அதெல்லாம் நல்லா இருக்கு. நான் எனக்கு என்ன ஐயம்னா, ஆத்மா அப்படின்றது வந்து அந்த ரிலீஜியஸ் பிலீஃப் உள்ளவங்க தான் ஆத்மாவை கொண்டு வர்றாங்க. அப்படி இல்லைன்னா உயிர்ன்றது உயிரும் உடம்பும் ஒன்னா இருக்கும் போதுதான் உயிர் இருக்கும். உயிர் உடம்பை விட்டு பிரிஞ்சது பின்னாடி அது என்ன ஆகுதுன்றத வந்து பகவத்கீதை மாதிரி நூல்கள்ல தான் ஆத்மா என்னைக்கும் சாகிறது இல்லை, அது ஆத்மாக்கள் எண்ணிக்கை வந்து எண்ணில் அடங்காது, மறுபிறப்பு, இதெல்லாம் கொண்டு வராங்க. ஆனா திருவள்ளுவர் வந்து அந்த மாதிரி ஒரு கருத்தை கொண்டு வந்த மாதிரி எனக்கு தெரியல, நான் படிச்ச அளவுல. அதனாலதான் உங்ககிட்ட நிலையாமைங்கிற அதிகாரத்தை எடுத்து படிங்க. குறிப்பா வந்து குடம்பை தனித்தொழியான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? உடம்பை தனித்தொழிய புட்பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்புன்னு ஒரு திருக்குறள் இருக்கு. அதை நீங்க நிலையாமை அதிகாரத்துல எடுத்து படிங்க. அதை பத்தி நாம வந்து இந்த அதிகாரத்திலேயே வந்து என்போடு இயந்த வழக்கென்ப ஆறுயிருக்கு அன்போடு இயந்த வழக்கென்ப ஆறுயிருக்கு என்போடு இயந்த தொடர்புங்கிற அதிகாரத்துல நான் பேசுற போது பேசுறேன்.
நீங்க அந்த குடம்பை தனித்து வழியை எடுத்து படிங்க, உங்க கேள்விகளுக்கு சிலது விடை கிடைக்கும். சரிங்க, நன்றி. நன்றி. சார், என்பில் அதனை வேல் போல காயுமே அந்த திருக்குறள் தான் பாவிகரணி வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல சார். அப்போ இது இந்த அறவியலுக்கே பாவீகமா அமைஞ்சிருக்கா அல்லது இந்த அதிகாரத்துக்கு? ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு திருக்குறளை பாவிகம்னு சொல்லுவாரு. சரி சரி சரி. அதுல இந்த திருக்குறளை பாவிகம்னு சொல்லிட்டு, அதாவது இந்த அதிகாரத்தினுடைய மைய பொருள் இதுல இருக்கிறது என்று அவர் கருதுகிறார். ஒவ்வொருத்தருடைய பார்வை தானே, அது இலக்கிய திறனாய்வாளருடைய பார்வை தானே. சரிங்க சார். நீங்க வேற ஒரு திருக்குறள் கூட சொல்லலாம். எனக்கு அப்படித்தான். அவரு கன்சிஸ்டண்டா சொல்றாரு. அவருடைய அதாவது காரியத்திர கவிர அவருடைய பாவிகம் பற்றிய கோட்பாடு என்ன, திருக்குறளை மையமாக வைத்து அவருடைய பாவிக கோட்பாடு என்ன என்று ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணலாம். ஒரு மாணவர் ஆராய்ச்சி பண்ணலாம். ஆராய்ச்சி பண்ணணும். பண்ணணும். இப்ப திருக்குறள் சிலப்பதிகாரத்துக்கு 3 செய்தின்னு சொல்றீங்க இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு செய்தின்னு அவர் எடுத்துக்கிறார். சரிங்க சார். அது சரிதானா, ஏன் சொல்றாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதை ஆராய்ச்சி பண்ணலாம். நிறைய ஆராய்ச்சி பண்றதுக்கு. சரிங்க சார். சரி. காமாட்சி சார், ஜெயராமன் சார். கீதாவுடைய தெரியுது. ஏமா கீதா மேம் இருக்காங்க. இருக்கு. இல்ல இருக்காங்க சார். பொசிஷன் தான் கரெக்ட்டா கேக்குறதுக்கு கேள்வி அமையலைங்க மேடம். எனக்கு அந்த ஃபேன் எல்லாமே தெளிவுபட்டுருச்சு இன்னைக்கு. தெளிவுபட்டுருச்சா? சரி சொல்லுங்க. சார் சொல்லுங்க சார். இல்ல ஒரு ஜோக் சொல்றேன். ஆமா சார். அதாவது கீதாவுடைய இதுல முகம் தெரியல, ஃபேன் தான் தெரிஞ்சது. அப்போ இந்த ஒரு ஜோக் சிரிப்பு, அதாவது திருவாங்கூர் சமஸ்தானத்துல அந்த காலத்துல வேலைக்கு இருந்தாங்க, சேர்ல இருந்தாங்களா, தலையில கொஞ்சம் தான் இருக்காங்க. இல்ல நான் ஒரு சிரிப்பாக சொல்றேன். அதாவது அலுவலகத்துக்கு வந்திருக்கிறேன் என்று காட்டுவதற்காக அவர்களுடைய அந்த உருமாலையையும் அந்த குண்டையும் எடுத்து தங்களுடைய சேர் மேல போட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. அதாவது சர்க்கார் உத்தியோகத்துக்கு அவர் வந்துட்டாருன்னு அர்த்தம். வந்து கேட்கறவங்க, ஓ வந்துட்டு உண்டல்லோ, உண்டாயிருந்தல்லோ அப்படிம்பாங்க. ஆனா அவர் நாள் பூரா வரமாட்டார். அது அங்க இருக்கும். அதாவது அவர் வந்திருக்கிறார் என்று காட்டுவதற்கு அந்த நாற்காலியிலும் மேசையிலும் அவருடைய தலப்பாயும் துண்டு இருக்குமா. அது திருவனந்தபுரத்துல வழக்கமாக இது மாதிரி ஜோக்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப அது கீதாவுடைய இதுல பாக்குற போது முகத்தை காணா ஒரு ஃபேன் தான் இருந்தது. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் சார். அவங்க அங்கதான் சார் போகல. நான் திருவாண்டத்துல வேலை படிச்சாலும் வந்ததெல்லாம் பின்பற்ற இல்ல அது நினைவுக்கு வந்தது. நான் உங்க மாணவி சார், அதனால அதெல்லாம் பண்ண மாட்டேன். இல்ல அதுல இதுக்காக சொன்ன சிரிப்பு. நான் இருக்கிறேன் என்று காட்டுறதுக்கு அது காட்டுது. சார் ராஜேந்திர சார், நான் ரொம்ப லேட்டா வந்தங்கய்யா. ஒரே ஒரு சின்ன தகவல் மட்டும். இந்த காரியரத்ன கவிராயர் கிடைக்காம இருந்தது. அது இப்ப சந்தியா பதிப்பகம் இப்ப மீள் பதிப்பா ஈசு ஐயா முயற்சியில ஈசு ஐயா முயற்சியில அது மீண்டும் வந்திருக்கு. சந்தியா பதிப்பகம் போட்டிருக்காங்க. நுண்பொருள் மாலை வந்திருக்குங்க. அது ஒரு தகவலுக்காக. ஆனா இது ஐயா சொல்றது அவருடைய மாறன் அகப்பொருள், மாறன் அலங்காரத்துல வரக்கூடிய சரிங்க சரிங்க மாறன் அலங்காரத்துல அவர் சொல்லக்கூடிய. சரிங்க. இது எனக்கு புதிய செய்தி. இந்த பாவிகமா அவர் சொல்றாருங்கிறது அது உண்மையில ஒவ்வொரு அதிகாரத்துல இருந்து ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காரு அவர். அது பார்க்கணும். அது என்ன அவருடைய கருத்தோட்டம் என்னங்கிறத பார்க்கணும். ரொம்ப நல்ல 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 பொருண்மைங்க நீங்க சொன்னது. இன்னைக்குள்ள மாணவர்களுக்கு அதை எடுத்து பார்க்கணும். ஒவ்வொரு இது சொல்றாரு.
ஏன்னா பாவிகத்தை பத்தி நாம புரிந்து கொண்டிருக்கிற முறையிலும் காவியா தரிசனத்தில் இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்திராமணல் இல்லையோ இருந்தாங்கன்னா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க இப்பதான் படிச்சு முடிச்சோம். அதுல அவங்க பாவிகம் என்று சொல்வது வேற மாதிரி இருக்கு. நாம் பாவிகம் என்று நாம் பொதுமைப்படுத்தி சொல்லக்கூடிய கருத்து அங்க வேற மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் நுட்பமா இருக்குதுல்ல. மூலத்திலிருந்து விலகித்தான் நாம சொல்றோமோன்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. சார் ஜெயராமன் சார் ஏதோ பேசுறேன். ஜெயராமன் சார் காணல இருக்காரா? இருக்காங்க. வணக்கம் வணக்கம். ஹெச் ஹெட் டிபார்ட்மெண்டா? ஆமா சார், ஆமா சார். சொல்லுங்க சார். இப்ப இந்த அனுபவங்கிறது எல்லா இடத்துலயும் பல இடங்கள்ல வருது. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு தொடர்புகளை சொல்றாரு. அனுபவத்தில் உயிர் வாழ்க்கை, அன்பு மரணம் உடைத்தாயின், அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டே போறாரு. ஒட்டுமொத்தமா எடுத்துக்கிட்டு அவர் அன்புனா என்னன்னு நினைக்கிறாரு, மற்றதோட எப்படி தொடர்புபடுத்துறாருன்றது அந்த இண்டெக்ஸை வச்சுட்டு பார்த்தோம்னா தெரியும். அது இன்னொன்று, இந்த பாவியம்ன்றது இலக்கியத்துக்கு மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நீ சொல்றது இது கொஞ்சம் அவர் ராஜேந்திரன் சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது. இப்போ திருக்குறள் ஒட்டு மொத்தமா ஒரு பாவியம் இருக்கா எல்லாத்துக்கும் சேர்த்து? அது இந்த மனத்துக்கண் மாசிலன்னு அதை குரலை சொல்றாங்க. அது சரிதான் என்னன்னு தெரியல. இல்ல, அது நீங்க ஒரு இலக்கிய விமர்சன பார்வை தானே சார். அது நீங்க உங்க கருத்துல மாறுபட்ட கருத்து இருக்கலாம் இல்லையா? அது ஒரு விமர்சன பார்வை. ரைட் ரைட். ஆமா, சிவத்தம்பி கூட அது மனத்துக்கண் மாசிலன்னு தான் சொல்றாரு. நம்மளே யோசிச்சோம்னா கூட அது எல்லாருக்குமே ஒருவேளை ஆமா ஆமா ஒரு ஐடியலிஸ்ட் இதுல அப்படிதான் வரும். அது மெட்டீரியலிஸ்ட் லைஃப்ல அப்படி வராது. ஐடியலிஸ்டா இருக்கிறவங்களுக்கு மனத்துக்கண் மாசிலன்னு தான் அப்படித்தான் சொல்ல முடியும். ஆனா காவிய தரிசனத்துல பாவிகத்துக்கு சொல்லியிருக்கு, பாவிகம் சொல்றாங்க. பாவிகம் அப்படிங்கிறது பவிக்கிறது, அதாவது அந்த அதுல இருந்து விளைகிற பொருள் அப்படிங்கிற இடத்துல வருது. பாவிகம் அப்படின்னு சொன்னா விளைவது, விளைபொருள், தோன்றுகிற பொருள் அப்படிங்கிறத எடுத்துட்டு அது வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எனக்கு மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். இப்பதான் முடிச்சோம். அதெல்லாம் அது ஒத்து பார்த்து சொல்லணும். இந்திராமணூல் இருந்தா அது சொல்லலாம். இந்திராமணூல் இல்லையோ இல்ல. நான் இங்கதான் சொல்லிருக்கேன். ஆனா எனக்கும் அது அவர் எந்த வகையில வேறுபடுகிறதுன்ட்டு பார்க்காம சொல்ல முடியாது. ஆனா நம்ம பாவிகம் என்பது காப்பிய பண்பு அப்படியே இருக்கிறோம். அதுக்கும் காப்பிய தரிசனத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மாறுதல் அலங்கார் ஏதோ ஒரு காரணத்தினால திருக்குறளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு திருக்குறளுக்கும் ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அவர் திருக்குறள் உரை எழுதுனதுனால அவருக்கு அந்த திருக்குறள் பற்றிய ஒரு இது, ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு பொதுவாக அல்லது எல்லா கருத்துக்களையும் தொகுத்து சொல்ற மாதிரி ஒரு குறளை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சு அவர் சொல்லியிருக்கலாம். அது அவருடைய கருத்து தான் அது. ஆனா மாறல் அலங்காரத்துடைய கருத்தா, உரையாசிரியர் கருத்தான்றதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும் அதுல. ஆனா உரையில தான் இருக்குது. அவர் அப்படி உரை சொல்றாரு, பார்க்கணும் அது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி யார் வேண்டும் என்றாலும் எந்த விதமான பார்வையிலும் பார்க்கலாம் என்ற நோக்கத்தோடு எழுதப்பட்டது அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா. ஆனா இப்ப திருக்குறள் மொத்தத்துக்கும் நீங்க ஒரே ஒரு இதை வைத்து எப்படி கருத்து சொல்ல முடியும் இல்லையா? அது 3 வகையான கோட்பாட்டுல போது. ஒன்று அறத்துப்பால், ஒன்று பொருட்பால், ஒன்று காமத்துப்பால். அவ்வளவுத்துக்கும் சேர்த்து பொதுவா ஒரு பொது கருத்தை நம்ம எப்படி எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்ல முடியாது இல்லையா? நீங்க அறம் மனத்துக்கண் மாசனாதன் சொன்னீங்கன்னா அது நீங்க பொதுவா அறம் அப்படின்னு நினைச்சு நம்ம சொல்றோம் அந்த குறளை. ஆனா மொத்தத்துக்கு காமத்து பாலுக்கும் பொருட்பாலுக்கும் அறத்துப்பாலுக்கும் சேர்ந்து அதே ஒன்று நிக்கும்னு சொல்றதுக்குரிய வாய்ப்பு ரொம்ப குறைவாச்சு. பாவிகம் வேணா என்ன சொல்றாருன்னு அடுத்த வாரத்துக்கு பார்த்துட்டு வரேன். அடுத்த வகுப்புக்கு வேணா பார்க்கலாம் காவியதர்சி என்ன சொல்லுதுன்ட்டு. பாவிகத்தை கொஞ்சம் பார்க்கணும். காவிய பண்பு தானே பாவிகம். காவிய பண்பு நம்ம பொதுவா எழுதியிருக்காங்க. நம்ம காவியதர்சில வேற மாதிரி இருக்கு. நாங்க சம்ஸ்கிருதத்தை படிச்சோம். நானும் இந்திராமணூல் சம்ஸ்கிருத பேராசிரியரும் நாங்க எல்லாம் ஒரு குழுவா படிச்சோம். இந்த டெக்ஸ்ட மூலத்தையே அதுல வேற மாதிரி இருக்கு. சரி சரி. அதே அணி அவங்க வேற யாராவது சொல்றாங்களான்னு பார்க்கலாம். தண்டி அலங்காரம் மட்டும்தான் பாவிகம் சொல்லுதா, மாறன் அலங்காரம் மட்டும்தான் சொல்லுதா, வேற சமஸ்கிருத நூல்களிலும் இருக்கின்றனவா என்று பார்த்து
எல்லாரும் எந்த விதமான கருத்துக்களை சொல்கிறார்கள் என்று தொகுத்து சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் கொஞ்சம் கூட விளக்கம் பிறக்கலாம். அதாவது வடமொழியில கூட அந்த பாவியத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்களா என்று தெரியவில்லை, இல்ல அப்படித்தானே? அதுவும் ஒண்ணு இருக்குது. பாவிகம் ஒரு அணியா, அது வேற இன்னொரு கேள்வி இல்லையா? அது காப்பிய ஒரு கவிதையினுடைய மையப்பொருள் என்ன? இப்போ காப்பிய பண்பேன்னு சொன்னோம்னா சிலப்பதிகாரத்துக்கு 3 நோக்கங்கள் சொல்ற மாதிரி ஒரு மைய கருத்தை நம்ம அதுக்கு வைக்கிறது. அந்த நோக்கு அதுவே மாதிரி சரியா நோக்கு மாதிரி சொல்றதா? எப்படி நோக்கு? நோக்கு வேற சார். தொல்காப்பியருடைய நோக்க இங்க கொண்டு வர முடியாது, அது வேற. ஐயா வணக்கம் ஐயா. எல்லாரும் கேட்பவர்களாக மட்டும் இல்லாமல் செயல்படுவர்களாகவும் இருந்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இளைஞர்களாவது கொஞ்சம் இதை உடனே பாவிகமா கொஞ்சம் தேடி போய் ஏதாவது மொழிபெயர்ப்புகள் கிடைக்கின்றனவா, வேற எங்கேயாவது நெட்ல போய் தேடி பிடிச்சி கொஞ்சம் கருத்துக்களை கொண்டு வந்தார்கள் என்றால் தமிழும் வளரும், தமிழ் ஆராய்ச்சியும் வளரும். நம்ம எல்லாம் 70 கடந்தவர்கள்ல இதை உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறத விட பேசக்கூடாதுன்னு இல்ல, மற்றவங்க கேட்பாளர்களாக மட்டும் இல்லாமல் செயல்பாட்டாளர்களாகவும் ஆக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். யாரோ இடையில பேசுறாங்க, யாரோ ஒரு கேள்வி கேட்ட மாதிரி இருக்கு. ஐயா வணக்கம் ஐயா. என் பேரு ஃபெடல் காஸ்ட்ரோ. இப்போ முதுகலை மாணவன் ஐயா, 1ஆம் ஆண்டு. இப்போ பாவிக அணின்றது இந்த வகுப்புல தாங்க ஐயா நான் முதல் முறை கேள்விப்படுறேன். இப்போ முன்னாடி பேசின பேராசிரியர் சொல்ற மாதிரி இப்ப சிலப்பதிகாரத்துக்கு பாவிக அணின்னா அப்ப அந்த 3 உண்மைகள்னு எடுத்துக்கிட்டா அது நீங்க சொன்ன மாதிரி நோக்கில வந்துருதுங்க ஐயா. இப்போ நம்ம திருக்குறள்ல பார்க்கும்போது ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள் இருக்குதுன்னா அந்த 10 குறள்ல ஏதாச்சும் ஒரு குறள்லயே அந்த ஒட்டுமொத்த 10 குறளுக்கான பொருளும் அடங்குற மாதிரியான ஒரு அமைப்பை சுட்டி இருக்கீங்க. இப்போ எனக்கு முன்னாடி பாவிக அணின்னு இது நீங்க சொன்னதை வச்சு கிடைச்ச கொஞ்சம் புரிதல் இவ்வளவுதான். அப்போ ஒவ்வொரு அதிகாரத்திலையும் நம்ம பாவிக அணிய நுணுகி பார்க்கணும்னா அப்போ நம்ம உரை நூல்களை தானங்க அப்போ அணுக வேண்டி வரும். இப்போ நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி சைலஜான் அவங்க மொழிபெயர்ப்பாளர் மூவாவோட பொருளிலேயே புரிஞ்சுக்க முடியாம ஆனா ஒரு மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க திருக்குறளுக்குன்னும் போது அது சரியான மொழிபெயர்ப்பா இருக்காத மாதிரி. இப்போ நம்ம பாவிக அணிய அணுகணும்னாலும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி பரிமேல் அழகர் அவரோட உரை அந்த மாதிரிதான் நுணுகி பார்க்கணுமாங்கய்யா. அப்ப பாவிக அணியை எப்படி திருக்குறளுக்குள்ள எடுத்துட்டு வர்றது, அதை பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா பிற்காலத்துல எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆய்வு பண்றதுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறீங்கய்யா. நாங்க தொட்டு காட்டியிருக்கிறேன், நீங்க அது மறுபடியும் மேல அடிச்சு செய்யலாம். ஒரே ஒரு நிமிஷம் சார். நீங்க முதல்ல தண்டி அலங்காரத்தை எடுத்து பாவிக அணி பொதுவா உங்களுக்கு அணி பற்றிய பயிற்சியே இல்லை. அதாவது நீங்க புது மாணவராக தமிழுக்குள்ள வந்திருக்கிறதுனால இப்ப அணி பற்றி உங்களுக்கு ரொம்ப தெரியல. அதனால நீங்க இப்ப பாவிக அணியை பற்றி தெரிந்து கொள்ளணும்னா அடிப்படையாக முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது அணி என்றால் என்ன, அது எப்படி இருக்கிறது எல்லாம் தெரியணும்னா தண்டி அலங்காரத்தை எடுத்து கொஞ்சம் வாசிங்க. தண்டி அலங்காரத்துல 34, 33, 34, 35 அந்த கடைசியில வருகின்ற அணிகள்ல ஒன்றுதான் பாவிக அணி. அதுக்கு மாறன் அலங்காரம் இன்னொரு நூல் அலங்காரம் பற்றியது. அதுல பாவிகத்துக்கு கொடுத்திருக்கிற விளக்கமும் தண்டி அலங்காரத்துல கொடுத்திருக்கிற விளக்கமும் வேறுபடுது. அதுதான் நாங்க பேசிட்டு இருக்கோம். பாவிகம் என்பது காப்பிய பண்பு, அது காப்பியத்தினுடைய மைய பொருள் என்ற கருத்துல அவர் சொல்றாரு. ஆனா காப்பிய பண்பு தான் சொல்றாரு. ஆக்சுவலா நம்ம பொருள் எடுக்கும் போது காப்பியத்துக்குரிய மைய பொருள் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா மாறன் இல்ல, அதனால அந்த இதை நீங்க அப்படி போய் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா படிக்கணும். அப்பதான் உங்களுக்கு வரும். மற்றவங்க சொல்றதை வச்சுட்டு நம்ம செய்ய முடியாது. இப்போ ஒரு கோடி உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதனால நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி உணர்வோட 2 நூலையும் எடுத்து பார்த்து அதுக்கப்புறம் யோசித்து பாருங்க. அதுக்கு உரையாசிரியர்கள் வேணும் இல்ல. 10 குறளை நீங்க வாசிக்கும் போது இந்த 10 குறளுடைய பொது கருத்தை ஒரு குறிப்பிட்ட குறள் கூறுகின்றது என்று நீங்க நினைச்சீங்கனாலே உங்களுடைய பார்வைக்கு எது படுதோ அது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பாவிகமாயிரலாம். எனக்கு தோன்றுகிற குறள் எனக்கு பாவிகமாயிரலாம். அப்படி எடுத்தா காரிரத்ன கவிரா இருக்கு என்ன தோணுச்சோ அதை அவர் பாவிகம்னு போட்டார். அவ்வளவுதான் வித்தியாசம். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா, புரிஞ்சுக்கமா. இதுல அந்த காப்பியம் அப்படிங்கறதோடைய சொற்பொருள்ல கொஞ்சம் தெளிவுபடுத்தணும். சம்ஸ்கிருதத்துல காவியம்னு சொன்னா போய்ட்ரின்னு அர்த்தம். தமிழ்ல காப்பியம்னா எப்பிக்னு பயன்படுத்துறோம். தண்டி அலங்காரத்துல காப்பிய பண்புன்னு சொல்லுவது கவிதையினுடைய பண்புன்னு அதை எடுத்துக்கொள்ளணும்.
எனவே அந்த பொருள் வேறுபாடு நீங்க புரிந்து கொண்டு படிக்கணும். காப்பியம் என்றால் தமிழிலே எபிக், ஆனா சமஸ்கிருதத்துல காவியம் சொன்னா போயிட்ரின்னு அர்த்தம், செய்யுளினுடைய பண்புன்னு அர்த்தம். சார் வணக்கம் சார். இதுல செய்யுள்னு சொல்லும்போது இதை எங்கேயோ படிச்ச ஞாபகம், தொடர்நிலை செய்யுளுக்கு மட்டும்தான் பாவிகம் பொருந்தும், மற்றபடி வரக்கூடிய பாவிகம் இலக்கண நூல்கள், தர்ம சாஸ்திரங்கள், நீதி நூல்கள், இந்த மாதிரிப்பட்ட இதுகளுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய தலைப்பே பாவிகம் தான். அதான் அப்படின்னா நீங்க அந்த தலைப்பு தான் பாவிகமா எடுக்கணும், அது பொருந்தாத மாதிரி எங்கேயோ படிச்ச ஞாபகம். யார் சொன்னாங்க சொல்லுங்க, நல்ல செய்தியா இருக்கா சொல்லுங்க, படிச்சிருக்கேன் சார். நான் பிரபாரம் பேசுறேன். எந்த இதுல இருந்து சொல்லுங்க, அது குறிப்பை எடுத்து சொல்லுங்க சார். ஆக்சுவலா குறிப்பு எனக்கு ஞாபகத்துல இல்ல சார், நினைவுல இருந்து சொல்றேன். சரி சரி, நல்ல செய்தி தான். இப்போ அது செய்யுள் தான், காப்பியம். இது விருத்தமஞ்சர்லயே வருது, முதல்ல காப்பியம்ங்கிறது செய்யுள் அப்படின்னுங்கிறத சொல்றாங்க. அந்த செய்யுள்ங்கிறது தொடர்நிலை செய்யுளுக்கு தான் அது பொருந்தும். அதாவது நம்ம தமிழ்ல தொல்காப்பியர் தொடர்நிலை செய்யுளுக்கு வனப்புகள்னு சொன்ன மாதிரி இங்க பிற்காலத்துல தானே இது முதல்ல இது வருது பாவிகம்ங்கிறது. அப்ப தொடர்நிலை செய்யுள் அல்லது காப்பியத்துக்கு மட்டும்தான் பொருத்தம் உடையதாக இருக்கும். மற்றபடி நீதி சாஸ்திரங்கள், இலக்கணம் அப்படின்னா நீங்க இலக்கண நூல்கள்லையும் பாவிகம் பார்த்துட்டு இருக்கு. அதுல அங்க அப்படி அறம்பொருள் இன்பம் அடைதல் தான் நூற்பயன்னு சொல்லும் போது இலக்கண நூல்களுக்கு அதான் பயனா இருக்கு. அப்ப அதுதான் பாவிகமா நீங்க கொள்ள முடியுங்கிற மாதிரி எங்கேயோ படிச்ச ஒரு ஞாபகம், நினைவுல இருந்து தான் சொல்றேன். அப்படின்னா திருக்குறளுக்கும் நம்ம தொடர்நிலை செய்யுள் அல்லவே சார்? அப்ப இந்த பாவிகனின்னு சொல்ல முடியாதுங்கிற ஒரு கருத்து அதுல இருந்து வெளிப்பட்டுருமே சார். தொடர்நிலை செய்யுள் அவர் சொல்றது காவியம் என்பது கவிதை, கவிதையிலே தொடர் கவிதைக்கு தான் மொத்தத்துல பார்க்கணும்னு யாரோ சொல்லியிருக்காங்கன்னு அவர் சொல்றாரு. ஆனா அப்படி இல்லைன்னு என்னுடைய கருத்து. கவிதையினுடைய மொத்த கட்டுமானத்துக்கு இருக்கக்கூடிய பண்பு தான் அவர் பேசுறாருன்னு நினைக்கிறேன். ஒரு கவிதையில வரக்கூடிய ஓமை உருவகம், அதனுடைய கருத்து மேன்மை, இதெல்லாம் திரண்ட ஒரு ஒன்றை தான் அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். மூலாசிரியர்